வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்களது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் ஐடி அன்பர்கள் அனைவருக்கும், இந்த இணைப்பில் கலந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். அதற்கு முன் இன்னைக்கு ஒரு சிறிய ஒரு ஒரு சப்ஜெக்ட், ஒரு சிந்தனை பற்றி பார்க்கலாங்க. என்னன்னா, அறிவார்ந்த புரிதலும் அனுபவ புரிதலும். அறிவு சார்ந்த புரிதல்னா இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி மளவுல எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க, அதுதான் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அனுபவ புரிதல்ங்கிறது தெரிந்ததை வாழ்க்கையில இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்பர்மேஷன் நடந்திருக்கும். அப்போ அவங்களுக்கு அனுபவ புரிதலா அமையும். அனுபவ புரிதலுக்கும் இந்த அறிவார்ந்த புரிதலுக்கும் உள்ளதை பத்தி இப்போ ஒரு சிந்தனையை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா, அறிவார்ந்த புரிதல், அனுபவ புரிதல் ரெண்டுலயும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல்ங்கிற ஒண்ணு சேர்ந்து இருக்கு பாருங்க. அப்போ புரிதல்னா நம்ம முதல்ல அது என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அட்ஜெக்டிவ், அடைமொழியா என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் மனைவிக்கும் நல்ல புரிதல் இருக்குங்க. எனக்கும் என் நண்பர்களுக்கும் நல்ல புரிதல் இருக்கு. குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்குமே குடும்பத்துல இருக்கிற சகோதர சகோதரிகள் மற்ற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல புரிதல் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்பாங்க. பாஸ் சபார்டினேட்ஸ், முதலாளி தொழிலாளி, சமூகம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல புரிதல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த புரிதல் இருந்தால் என்ன எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி தொழிலாளி ஐயா எனக்கு ஒரு நாள் லீவு வேணும், அர்ஜென்ட்டா ஊருக்கு போகணும். இந்த புரிதல், தொழிலாளி முதலாளி புரிதல் இருக்க, போயிட்டு வாப்பா, நீ பரவாயில்ல, என்னைக்குமே நீ லீவே எடுக்கிறதே இல்லை, வேணுங்கிறப்ப லீவ் எடுப்பேன், தெரியும் நீ எடுத்துக்கோ பாரு. அப்போ அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல ஏதோ உணவு தவறா போச்சு, இல்லாட்டி யாரோ ஒரு வேலைக்காரிக்கு பணம் கொடுத்து திரும்பி வரல, அப்படிங்கிறப்போ புரிதல் இருந்துச்சுன்னா எப்படி தெரியுங்களா இருப்பாங்க? இருவரும் அன்பாகவும் மன்னிப்பவராகவும் இருப்பார்கள். they will have love and forgiveness இருக்கும் ரெண்டு பேத்துக்குமே. அப்போ அது இந்த நீங்க இது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, அனுதாபம், சிம்பத்தி இருக்கும், இரக்கம், கைண்ட்னஸ் இருக்கும், மூணாவது கருணை இருக்கும், கம்பேஷன் இருக்கும், அடுத்தது அக்கறை இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலயும் அக்கறை இருந்ததுதான் புரிதல். இப்ப அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் நவுன் ஃபார்ம்ல என்னன்னு பார்க்கலாம். புரிதல் பெயர் சொல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவே தான் அண்டர்ஸ்டாண்டிங். பட் காரை பத்தின எனக்கு எல்லா நாலேஜும் இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாரு, காரை எனக்கு ஓட்டுறதுக்கு தெரியும், அதை பத்தியான விஞ்ஞானம் தெரியும், பிரேக்கு, கிளச்சு, அது என்ன டெக்னாலஜி இருக்கு, சேஃப்டி சிஸ்டம் இருக்கு, அதுல கிரவுண்டு கிளியரன்ஸ் என்ன இருக்கு, என்னெல்லாம் சேஃப்டி இருக்குன்னு எல்லாத்த பத்தியும் தெரியும், ஹார்ஸ் பவர் என்ன, விலை என்ன, பேட்டரி காரா பெட்ரோல் டீசல் காரான்னு எல்லா அனுபவம், எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிதலும் இருக்கும். இது பெயர் சொல். அதே மாதிரி கம்ப்யூட்டர், அதுல என்ன மென்பொருள் இருக்கு, என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எந்த ஜெனரேஷன், அப்படி எல்லாமே தெரியுங்க. இதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதனோட இந்த பெயர் சொல் எப்படின்னா, அதுக்கு ஒரு சினானிம்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒத்த சொற்கள், உணர்தல், பர்செப்ஷன், நாலேஜ், அதை பற்றின ஒரு அறிவு, அதை பற்றின ஒரு பிடிப்பு, அண்ட் அப்ரிசியேஷன், அடுத்தது அதை பற்றின ஒரு உணர்வு. அப்ப இதுதான் புரிதல். இதை பேஸ் பண்ணி நம்ம இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்க்கலாங்க. அறிவார்ந்த புரிதல். இந்த அறிவார்ந்த புரிதல்ங்கிறது ஒரு புத்தகத்தின் மூலமாகவோ, ஒரு யூடியூபோ, இல்ல ஃபேஸ்புக்கோ, இல்ல ஒரு வீடியோவோ, அதன் மூலமாக பெறும் அறிவு, இல்லைன்னா மற்றவர்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வதுதான் இந்த இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு சார்ந்த புரிதல். நான் கீதையை 4 படிச்சிருக்கேன், கீதையை தினமும் பாராயணம் பண்றேன் 1 மணி நேரம், அதெல்லாம் கிளாஸுக்கு கலந்துக்கிறேன்
இதெல்லாம் வந்துங்க அறிவார்ந்த புரிதல். இப்போ அதுவே எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எனக்கு நல்ல சமைக்க தெரியுங்க, கேசரி பாத் நல்லா பண்ணுவேன், நல்ல பிரியாணி பண்ணுவேன், வந்து ஒரு ஒரு போண்டாவோ ஒரு ஆனியன் பக்கோடா நல்லா பண்ண தெரியும்பா. இதெல்லாம் புத்தகத்துல படித்து வீடியோல பார்த்து கேட்ட அறிவு. ஆனா பண்ணிருக்கியா? இல்லைங்க. இதெல்லாம் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி ஒரு வரைபடம், இந்த ஊருக்கு நான் போறதுக்கு அந்த ஊரை பற்றின ஞானம், அந்த ஊர்ல இருக்கிற கல்ச்சர், கலாச்சாரம், பேசும் மொழி, இதையெல்லாம் பத்தி படிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஊருக்கு போயிருக்கியா? இல்லைங்க. அதே மாதிரி ஒரு விளையாட்டு, கிரிக்கெட் ஆகட்டும், கபடி ஆகட்டும், அதை பத்தி நுணுக்கங்கள், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா விளையாண்டிருக்கியா? இல்ல. பாடத்தை நல்லா படிச்சு மக்கப் பண்ணி 95 மார்க் வாங்குவாங்க. அப்ளிகேஷன் இருக்கா? இல்ல. அதனாலதாங்க இந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம கவர்மெண்டே என்ன பண்ணிட்டாங்க, இத புத்தி மட்டத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு சொல்லிட்டு இப்போ கல்வியிலேயே என்னத்தை கொண்டு வந்துட்டாங்க தெரியுங்களா? லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அடுத்தது வரைபடங்களை வச்சுக்கிட்டு ஒரு வார்ட்ரோப் வாங்குறாங்க. அதுல ஒரு எப்படி அசம்பிளி பிக்சர் இருக்கும். இதைத்தானே நம்மளே பண்ணிடலாமே, என்ன ஒரு டில்கன் இருந்தா போறோம், ஒரு ஸ்க்ரூ டிரைவரு, ஒரு ஒரு கட்டிங் பிளேயரு இருந்தா போதுமே, நம்மளே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பேக்கிங் இறங்கின உடனே அவ்வளவுதான், முடியாது, ஒரு ஆளை கூப்பிடும்பாங்க. அனுபவமே கிடையாதுங்க. அதே மாதிரி ரிலிஜியன், கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து, அதை பத்தின புத்தகங்களை படிச்சிருப்பாங்க, மத நூல்களை படிப்பாங்க, வரலாறு தெரியும், தத்துவம் எல்லாம் தெரியும். ஆனா எதையுமே பிராக்டிஸ் பண்றது கிடையாது, அனுபவத்திலே கிடையாது. அப்புறம் ஹூ இஸ் காட், கடவுள்னா என்ன, மரணம், பிறப்பு, இறப்பு, இயற்கை, உயிர், கடவுள், இதை பத்தி எல்லாம் நல்ல தத்துவத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஞானம் இருக்கும், அனலைஸ் பண்ணுவாங்க, ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. எதையாவது பிராக்டிஸ் பண்றியா? கடவுளை உணர்ந்திருக்கியா? இல்ல. அதே மாதிரி மெடிடேஷன், எல்லா மெடிடேஷனும் தெரியுங்க, எல்லா மெடிடேஷனும் போய் கத்துருக்கங்க, எல்லா மெடிடேஷன் டூல்ஸ் அண்ட் டெக்னிக் தெரியும். அதை பத்தின அது என்ன நமக்கு அனுபவத்தை கொடுக்கும், பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நல்லா தெரியுங்க. நான் சோகம் கத்திருக்கேன், ஸ்கை கத்திருக்கேன், சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன், டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன் கத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் புத்திஸ்ட் மெடிடேஷன் எல்லாம் கத்துட்டு இருக்கேங்க. ஆனா அதை பத்தி பிராக்டிஸ் பண்றீங்களா? இல்ல. இதுதாங்க இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். அனுபவ புரிதல். தியான பயிற்சியின் மூலம் தான் மனம் அமைதி நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது இருக்கா? இயற்கையுடன் ஒட்டிய வாழ்க்கை வாழ முடியும். இது கடவுளின் லா ஆஃப் நேச்சர், கடவுளின் காட்ஸ் வில், கடவுளின் விருப்பம். நம்மளுடைய இயல்பே ஆனந்தம் தாங்க. ஆனந்தம் தேடி எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை. அவர் நேச்சர் இஸ் பிளிஸ். இதெல்லாம் அனுபவ புரிதல். சத்சங்கத்துல இருக்கிறப்போ உங்க எல்லா உயிரினங்களுக்குடையும் சக மனிதர்களுடையும் ஒரு இயல்பான ஒரு தொடர்பு உண்டாகும். அதே மாதிரி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தாய் குழந்தையை தாலாட்டு பாடுறது, அது இயற்கை பிரபஞ்சத்தின் அன்பின் தாலாட்டு தான். அதே மாதிரி ஒரு ஞானி, ஒரு துறவி ஒரு ஃபாரஸ்ட்ல உட்கார்ந்துட்டு ஓம்னு ஒரு காஸ்மிக் சவுண்டை உச்சரிக்கிறப்போ அந்த உச்சரிப்பினால மிருகங்கள் எல்லாமே, வனவிலங்குகள் எல்லாமே அவர் பக்கத்துல அமைதியா இருந்திருக்கு. பாருங்க, இதான் அனுபவத்துல புரிதல். அவங்களுக்கு இப்ப அனுபவ புரியல, இறப்பை பற்றின புரிதல். இந்த டிபார்ட்டட் அப்பா அம்மா குழந்தைகள் யாராவது நம்ம இருந்து உடலை விட்டு போயிருந்தா கூட அவங்க எங்க கூட தான் இருக்காங்க, எங்களை வழி நடத்துறாங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும். மரண பயம் மறைந்து போகுங்க. அப்புறம் மரணம் இஸ் நாட் எ பெயின்ஃபுல் ப்ராசஸ், இட் இஸ் எ பிளிஸ். மரணம் என்பது பெயின் அல்ல, அது ஒரு பேரின்ப நிலைன்னு தெரியும். அப்புறம் இன்னொன்னு முக்கியமா, இந்த அனுபவ புரிதல்ல உங்களை யாருடனும் கம்பேர் பண்ண மாட்டீங்க. நீங்கள் தனித்துவமானவர். யூ ஆர் யூனிக் இன் தி நேச்சர். எவ்ரிவன், நீங்க மட்டும் இல்ல, எவ்ரிவன் இன் தி நேச்சர் இஸ் யூனிக். ஒரு மரத்துல லட்சக்கணக்கான இலை இருக்கு, ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இல்லைங்க.
இன்னும் சயின்டிஸ்ட் எல்லாம் க்ளோஸா சொல்றாங்க, ஒரு ஸ்னோ பிளேக் மாதிரி இன்னொரு ஸ்னோ பிளேக் இல்லையா, அதோட மாற்றங்கள் எல்லாத்துலயும் இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த யாருடனும் நீங்க கம்பேர் பண்ணாம இருக்கிறது வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? தாழ்வு மனப்பான்மை நம்மகிட்ட இருந்து போயிடும், ஈகோ போயிடும், வெறுப்பு வெறுப்பு பொறாமை மறைந்து போயிடும். அப்புறம் மாற்றங்கள் தான் நிரந்தரம். சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட். இந்த நிலைமையும் மாறுங்கிற ஒரு உணர்தல் வந்துரும், புரிதல் வந்துரும், அனுபவ புரிதல். நோய், வலி, தோல்வி, வெற்றி, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் வந்திருக்கிறேன். இந்த அற்புதமான இது அனுபவ புரிதல். இதுல குயிக்கா நம்ம தினப்படி வாழ்க்கையில என்ன பண்றோம்னு பார்க்கலாம். உணவு, சாமிஜி 5 அளவு முறைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப உணவை பார்க்கலாங்க. இந்த அறிவார்ந்த புரிதல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுங்களா இருக்கும்? அறிவார்ந்த புரிதல் இருக்கிறவங்களுக்கு மைக்ரோ நியூட்ரன்ஸ் எந்தெந்த பொருள்ல இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ், ஃபேட் எது இதுல எல்லாம் இருக்கு, எப்படி அதை ப்ராசஸ் பண்றாங்க, அந்த ஃபுட்ல அது எதை எதை சாப்பிட்டா பாய்சன் ஆயிரும், உணவை எப்படி பதப்படுத்துறாங்க, அதை எப்படி பேக்கிங் பண்றாங்க, உணவுல நல்லது கெட்டது எதுன்னு இந்த லேபிளை பார்த்து எல்லாம் புரிஞ்சிருக்காங்க. இதுதான் அனுபவ புரிதல். இப்போ இதே இது அறிவார்ந்த புரிதல். இதை பத்தி எல்லாம் ஒரு நாலேஜ். இப்ப அனுபவ புரிதல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க? உணவை வீணாக்க கூடாது, இது பிறரோட உழைப்பில் இருந்து வர்றது, பணம் விரயமாகுது, மற்றவர்களின் உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும், சுவைக்கோ டேஸ்டுக்கோ அடிமையாக கூடாது, பிறர் வளம் பறித்து வாழ்வது தவறு, உலக பட்டினிக்கே காரணம் இந்த மாமிச உணவு தான் அப்படிங்கறது தெரிஞ்சு வந்துடும். அப்போ அதப்ப இன்னும் பாருங்க, சிம்பிளா சொல்ல போனா சாப்பாட்டுக்கு உட்கார உடனே பேசுறது, சாப்பிடுறப்ப முன்னாடி சாப்பிடுறப்ப தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறது, சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறது, அப்புறம் கண்டதை கண்ட நேரத்துல சாப்பிடுறது. இதுதாங்க. இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா இதான் அனுபவ புரிதல். அது உணவாச்சுங்களா? அடுத்தது உழைப்பு. பாருங்க, இந்த உழைப்பை பத்தி என்னன்னா, இந்த இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு சார்ந்த இருக்கிறவங்க என்ன தெரியுமா, முழுமையா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அறகுறையா செய்வாங்க. நான் இப்படிதான் செய்வேன்னு வர சொல்லிக்குவாங்க. எனக்கு இப்படிதான் செய்ய தெரியும், நான் செய்யறேன், இதுக்கு பணம் கொடு, இதுக்கு பணம் கொடு, பணம் கொடுத்தா தான் வேலை செய்யும், ஒர்க் ஃபார் மணி, மணி டு ஒர்க், அப்படிதான் இருக்கும். அப்புறம் வேலையை நாளைக்கு பாத்துக்கலாங்க, வேலையை தள்ளி போடுவாங்க. அப்புறம் காலத்தால எதையும் செய்ய மாட்டாங்க, எந்த வேலையிலையும் திருப்தியே இல்லைங்க. இதுவே அனுபவம் புரிதல் இருக்கிறவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? டூ ஒன் ஒர்க் அட் அ டைம். ஒரு வேலையில போக்கஸ் பண்ணி பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. பண்றதையும் அன்பாகவும் வித் லவ் அண்ட் ஜாய் பண்ணுவாங்க. அதுல ஒரு கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயரா விழிப்பு நிலையில் இருந்து அந்த வேலையை பண்ணுவாங்க. பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன பண்ணணும், டு டூ டுடே, இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒரு இதுல எழுதி வச்சுக்குவாங்க. நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் பிளான் பண்ணிக்குவாங்க. தே பிளான், திட்டமிடுதல் இருக்கும் அவங்க கிட்ட. அப்புறம் பிறரிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, கடமையை தவறாம செய்வாங்க, கடமையை சேவையா பண்ணுவாங்க. they will do their duty as service. இது அனுபவ புரிதல் இருக்கிறவங்களுக்கு உழைப்பை பத்தி. 8 மணி நேரம் லிமிட் அண்ட் மெத்தட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது உறக்கம். பாருங்க, இந்த அறிவு சார்ந்த புரிதல் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு மணி நேரம் தூங்கணுங்க, தூங்குனாதான், நல்ல தூங்கி எழுந்தாதான் கேன்சர், பிபி, சுகர் இதெல்லாம் வராதுங்க, மைண்ட் அமைதி நிலைக்கு வரும். அது மாதிரி இதுல உடல் இருக்கிற எல்லா கழிவுகளுக்கும் போகும், நல்லா தூங்கினாதான். உடல் அவங்க அதிகமா உடல்ல உழைப்பாங்க, இல்லைன்னா நாலேஜ் இருக்கிறவங்க, இன்டெலெக்சுவல் புரிதல் இருக்கிறவங்க, அனுபவ புரிதல் இருக்கிறவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? எனக்கு மனதுல அமைதி வேணும்,
உடல்லையும் அமைதி வேணும்ட்டு உடற்பயிற்சி செய்வாங்க, தியானம் பண்ணுவாங்க. அப்புறம் இரவு உணவை 7 to 8 மணிக்குள்ள கண்டிப்பா முடிச்சுக்குவாங்க. 11 மணிக்கு போய் பைக் எடுத்துட்டு போய் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. 12 மணிக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க. அடுத்தது சுய பரிசோதனை செய்துக்குவாங்க. எதை செய்யறப்பவும் they introspect what I am doing, is it right or wrong. Repair and maintenance of the body takes place during sleepங்கிறது இந்த அனுபவ புரிதல் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அடுத்தது உணவு, உழைப்பு, உறக்கம். அடுத்தது எண்ணத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. எனக்கு பணம் நிறைய வேணுங்க, பணத்தை நிறைய சம்பாதிக்கணுங்க, எப்படியாவது நல்ல பணக்காரன் ஆகணும், பெஸ்ட் கார்ல போகணும், உயர்ந்து எல்லாத்து முன்னாடியும் பெருசா காமிக்கணும், இந்த மாதிரி எண்ணம் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எண்ணத்தை தெரியாதுங்களா? ஒரு நாளும் நாம் மரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். எவ்ரி டே வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் அவர் டெத் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம போயிரு. கடைசி நாளை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே இருக்காதுங்க. அப்புறம் இயற்கை வளங்களை மதிப்பாங்க. இயற்கை வளங்களையும் பொருள்களையும் மதிக்க தெரிஞ்சுக்குவாங்க. ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி நேச்சர் அண்ட் ரிசோர்சஸ், ரிசோர்சஸ் தெரிஞ்சுக்குவாங்க. எல்லா நோய்களுக்கும் எண்ணமே காரணம் தெரியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றான்னு பாக்குறேன். ஒரு அம்மா என்கிட்ட வந்து, ஐயா எனக்கு இந்த மாதிரி டக்குன்னு கால் சுளுக்கி கால உலுக்கி விழுந்துட்டேன், யாருமே இல்லை, நீ எப்படிமா விழுந்த? நான் தான் படியில இருந்து வலிக்கி விழுந்துட்டேன், காலில் ஏர்லைன் பிராக்சர் ஆகிட்டாங்க, நொண்டி நொண்டி நடக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அடுத்த வாரம் கிளாஸுக்கு எல்லாம் போக வேண்டி இருந்துச்சு, ஆலியார் போக வேண்டி இருந்துச்சு, என்ன எதுக்குன்னு கேட்டாங்க. பாருமா, நீ வந்து எனக்கு ஒரு 10 நாள் நான் வந்து அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து 3 வருஷமா புத்தக கண்காட்சியில வாங்கின புத்தகத்தெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நீ வச்சிருந்தியா? ஆமா ஐயா, 2-3 வருஷமா வாங்கின புத்தகத்தை படிக்கிறதுக்கு டைமே இல்லை, அதனால எனக்கு ஒரு வாரம் டைம் இருந்தா புத்தகத்தை உட்கார்ந்து படிப்பேன், எந்த வித தொந்தரவும் இல்லாம படிப்பேன். பத்தியா, தவறான எண்ணம் தானே? நீ தானே இந்த எண்ணத்தை போட்ட. ஒரு வாரம் யாரோட இது இல்லாம நான் அமைதியா உட்கார்ந்து படிக்கணும், கால் முடிஞ்சது, பிராக்சர் ஆச்சு, புத்தகத்தை எடுத்து வச்சு படி. இப்போ எல்லா விதமான வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கும் நம்முடைய எண்ணங்கள் தான் காரணம், நோய்க்கு எண்ணங்கள் தான் காரணம்ங்கிறத இந்த அனுபவ புரிதல் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அடுத்தது இந்த ஆன்மீக சொற்பொழிவாற்றாங்க பாருங்க, அதுல அறிவார்ந்த புரிதல் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க, அனுபவ புரிதல் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்கன்னு பாருங்க. உங்களையே நீங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பாத்துங்க. புத்தகத்திலிருந்து உதாரணம் சொல்லுவாங்க இந்த அறிவார்ந்த புரிதல் இருக்கிறவங்க. அப்புறம் அவங்க பேசுறது புத்தியத்தான் தொடும், இன்டலெக்சுவல் தான் தொடும். நல்ல வார்த்தை இருக்கும், அடிக்கி பேசுவாங்க, நல்ல மனப்பாடம் பண்ணி கண்டினியூஸா ஒரு 100 போயம சொல்லுவாங்க, உண்மையத்தான் சொல்லுவாங்க. இது வந்து அறிவார்ந்த புரிதல் இருந்த ஆன்மீகவாதிகள். இப்ப அனுபவ புரிதல் வாய்ந்த ஆன்மீகவாதிகள் பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க வாழ்க்கையே புத்தகம் தாங்க. அவங்க பேசுறது எல்லாமே அவங்களுடைய அனுபவத்திலிருந்து தான் பேசுவாங்க. அவங்க பேசுறது இட் வில் டச் அவர் ஹார்ட். அவங்க பேசுறது புத்தியை தொடும், இட் வில் டச் தர் இன்டெலெக்ட். அனுபவம் வாய்ந்தவங்க பேசினா இட் வில் டச் யுவர் ஹார்ட், இதயத்தை தொடும். உண்மையை பேசுறீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க பேசுறது எல்லாமே உண்மைதாங்க. முடிவா காயத்ரி மந்திரம் இனிமேல் 108 தரம் சொல்ல மாட்டீங்க, பஞ்சபூத நவகிரக தியானம் பண்ண ஆரம்பிச்சுக்கீங்க, ஈகோ போயிடும், நினைத்தது நடக்கும். அப்படின்னா நடக்கிறதான் நினைப்பீங்க. அடுத்தது நிகழ்காலத்துல இருப்பீங்க. யூ வில் ஆல்வேஸ் லிவ் இன் பிரசன்ட் பிளசன்ட். கோபம், பயம், குற்ற உணர்வு எல்லாம் மறைந்து போகுங்க. உங்களுடைய எண்ணம், சொல், செயல்ல எல்லா விளைவுகளுக்கும் நீங்களே பொறுப்பேற்றுக்கிறீங்க. இட்ஸ் மீ, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க உண்ணும் போதும் உறங்கும் போதும் அயரா விழிப்புடைய நிலையுடன் இருப்பீங்க. நிகழ்காலமே உண்மை அப்படின்னு நல்லா புரிந்து போ. கடைசியா நன்றி கடன் இருக்குங்க அனுபவ புரிதல் இருக்கிறவங்களுக்கு. குருமார்களுக்கும் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொடுத்த, சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுத்த மனவளக்கலை
குரு அவர்களுக்கும் நன்றி கடன் எப்பவுமே சொல்லிட்டே இருப்போம். வாழ்ந்து காட்டியவர்களுக்கும், மகான்களுக்கும், மகனியர்களுக்கும், வாழ்ந்து காட்டிய முன்னோருக்கும், சமுதாயத்துக்கும் எப்பவுமே நன்றி கடன் பட்டுட்டே இருப்போம். ஆகவே வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து தற்போதைய தருணத்திலே வாழ்ந்து நாம் இறைநிலை உணர்வோம். இதுவே அனுபவ புரிதல் என்று கூறி இந்த சிறிய ஒரு சத்சங்கத்தை, சிந்தனையை முடிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம் ஐயா. மிகவும் நல்லா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாங்களா ஐயா? அன்பானவர்களே, தற்பொழுது ஐயா அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறோம். முதலாவது அன்பராக மாரிமுத்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் மாரிமுத்து ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தெய்வீக தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு சிந்தனை. ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மனோதத்துவ நிபுணர் கூட இந்த அளவுக்கு சொல்ல முடியாது. மனதை முழுவதுமாக அறிந்து அதுல நீங்க அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தின் மூலமாக ரெண்டு விஷயம் சொன்னீங்க. அனுபவத்தால எப்படி இருப்பாங்க, அறிவார்ந்த நிலையில எப்படி இருப்பாங்க. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுமே ஒன்னாதான் சொன்னீங்க. ஆனா ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருந்துச்சு. இப்ப நம்மெல்லாம் அனுபவசாலியா இல்ல அறிவார்ந்தீங்களாக நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சியில இருக்க நம்ம பேராசிரியர்கள் நம்மளுடைய சிஸ்டத்துல கத்துக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம இதுல எல்லாரும் மிக்ஸ்டா இருக்காங்க. அறிவு இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல புத்தி மட்டத்துல தத்துவத்தை புரிஞ்சுட்டு அதோட நின்னவங்களும் இருக்காங்க, அனுபவம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. அனுபவம்னா அதை யூஸ் பண்ணி அதனால பெற்ற பலனை சொல்றவங்க அப்படிதானங்க. உணர்ந்த பொருள் அதுதான் பாருங்க. உணர்ந்து ஓடுவது வந்து அனுபவம் சொல்றீங்களாமா? ஆமா பாருங்க, இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் நீங்க மனவளக்கலையில கத்துக்கிட்டது எல்லாமே 5 நிலை வரை ஆசிரியர் வந்தது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான், தகவல்கள் தான். அத வந்து கன்ஃபர்மேஷன், அத வந்து நீங்க அதை உணர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா, புட் இன்டு பிராக்டிஸ், செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா டிரான்ஸ்பர்மேஷன், மாற்றம் நிகழும். அதான் இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பர்மேஷன். சில பேரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்குவாங்க, சில பேரு அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, டிரான்ஸ்பர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். சுவாமிஜியே சொல்லிருக்காங்களே, நீங்க ஓதி உணர்தல், உணர்ந்து ஓதுதல் ரெண்டையும் சொல்லிட்டு புக்ல இருக்கிறத மட்டும் கிளிப்புள்ளியாட்ட சொல்லிட்டு இருந்தா போராது. இட் won't touch others heart, டீப்பா உள்ள போகாதுங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்ப வந்து ஆமா, இப்ப வந்து நம்ம உணர்ந்து நம்ம ஐயா சொன்ன மாதிரி கடைபிடிக்கிறோம், நம்ம எக்ஸசைஸ் பண்றோம். ஆனா இந்த விழிப்பு நிலை அப்படின்ற நிலையில நம்ம நெற்றியிலே உச்சியிலே நம்ம மனதை ஒரு நாள் முழுவதும் வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது நம்மளுடைய வேலை பழுவுனால, நம்மளுடைய பதிவின் காரணமாக நம்மளுடைய அந்த இது மாத்திக்காம நம்ம சில விஷயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுலயே நம்ம உணர வேண்டியதா இருக்குது. குடும்ப பிரச்சனைகள், வேலை, கடமையில இருந்து வரக்கூடிய பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு பத்துமா பத்தாதா இருக்கு, இதை நம்ம பசங்களை படிக்க வைக்கணும், அந்த எதிர்பார்ப்பு, இது எல்லாமே எல்லாருக்கும் தோணுது, இருந்துகிட்டே இருக்கு. இங்க மட்டும் கவனத்தை வச்சுட்டு உச்சியில கவனத்தை வச்சுக்கிட்டு அப்படி அல்ல, அது திரும்பவும் உடலே நான் நினைக்கிறதுனால இங்க இங்க அப்படிங்கிறோம். அது புதுசா வந்த அன்பர்களுக்கு சொல்லித்தரோம். அனுபவ புரிதல்னா விரிஞ்சு விரிஞ்சு நின்று மனம் அமைதி நிலைக்கு போய் பழகும் போது எப்பவும் விழிப்போட இருக்கும். அப்போ வந்து பிராக்டிக்கலா உள்ள இருந்தே நமக்கு ஐடியா வரும். வேண்டாம், இதுக்கு அவசரம் இல்லை, இந்த செலவு அடுத்த மாசம் பாத்துக்கலாம், இதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்னுட்டு உள்ளூரையே டக்குன்னு நல்லா கால்குலேட் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் அனுபவம் ஆகணும்னு தெரியுது வார்த்தையில, சாரி. ஆனா வந்து டெப்த் கிடைக்க 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 உங்களுக்கு வந்துடும். அனுபவ புரிதல் வந்து டெப்த் கிடைக்கணும். தியானத்துல எண்ணமற்ற நிலைக்கு
போய் 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 பழகணும். ஒரு நாளைக்கு 3 தடவையாவது உட்கார்ந்தாதான் நல்லது, சீக்கிரம் கிடைக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த போராட்டமா இருக்காது, போராட்டமாவே இருக்காது. அழகா எப்படி பிளான் பண்ணிட்டு வாழலாம்னு தெரியும், ஐடியா வரும். அப்ப வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இது என்னுடைய நினைப்பதிவு, ரொம்ப கடந்த அருமைங்க ஐயா, நினைப்பதிவு ரொம்ப குறைய குறைய நான் முன்னாடி போயிட்டு இருக்கேங்கிற தெளிவு வருது. அப்புறம் அதான் ஒருவேளை அனுபவம். ஒரு சிக்கல், பைனான்சியலா ஒரு சிக்கல் வருதுன்னா கூட உடனே ஒரு உதவி கிடைக்கும். நம்ம அனுபவ புரிதல் இருக்கிறவங்களுக்கு டீப்பர் லேயர்ல போனான்னு என்ன அர்த்தம்? யூனிவர்ஸோட கான்டாக்ட் ஆனது, இறைநிலையோட தொடர்பு அப்படின்னு அர்த்தம். 1 2 3 ஃப்ரீக்வன்சி போயிட்டு போயிட்டு வந்தா இறைநிலையோட கான்டாக்ட் தொடர்பு ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடும்? ஒரு சமய சந்தர்ப்பம்னா டக்குன்னு யார்கிட்ட இருந்து ஒரு உதவி கிடைக்கும், ஒரு சமயம் சந்தர்ப்பம்னா கிடைக்கும். ப்ராவிடன்ஸ் வில் ப்ரொவைட் எவரிதிங். கொடுக்க காத்துட்டு இருக்குங்க, அது கிடைக்கும். அமைதி நிலை இருந்தாதான் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் அஜிடேட்டடா இருக்கிறவங்களுக்கு இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், போராட்டமா இருக்கும் வாழ்க்கையே. பரவாயில்ல, பரவாயில்ல. இப்ப செய்ய 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 டெப்த் கிடைக்க கிடைக்க தானா ஒரு ஒரு லேயர் ஓபன் ஆகும்போது நல்லா மலர்ந்துருவாங்க. அதாம்மா நம்ம நம்ம லைஃப்ல இதை அப்ளை பண்றோம். ஆனா பண்றதுக்கான சந்தர்ப்ப சூழல் நமக்கு எப்பயுமே அமைதி. ஆமா. நம்ம எக்ஸசைஸ் இதெல்லாமே தியானம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதோட நீ என்ன பண்றது, அந்த அந்த பழைய பதிவுகள் வந்துட்டு வந்துட்டு மோதிட்டே இருக்கு நம்மளுக்கு. தியானம் டெப்த் இன்னும் கிடைக்கணும். அதுல ரொம்ப நேரம் நின்னு நின்னு பழகணும். அப்ப நல்லா சீக்கிரம் கிடைச்சிடும். இத பேசாம ஒரு மாசம் ஆலயர்ல போய் உட்காந்து இது பண்ணலாமான்னு தான் இப்ப ஒரு சிந்தனையா இருக்கு. ஒரு மாசம் நல்லா தப்பிச்சுக்கலாம், ஓட முடியாது. வீட்டுல கொண்டாடி குழந்தைங்களுக்கு கஷ்டம் தானே. இல்ல இல்ல, ஒரு மாதம் மௌனத்துக்கு சொன்னேன். ஒரு மாசம் மௌனம் என்னத்துக்கு? அது நீங்க பிளான் பண்ணிட்டு உங்களால உங்களுடைய உதவி இல்லாம உங்க குடும்பம் நடக்குமா, அதெல்லாம் ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா அமைதியா இருக்கலாம். இல்லாட்டி இங்க வீட்டுல உட்காந்துட்டு எல்லாம் போய் கண்ண வாய் மூடி உட்கார்றதுக்கு அங்க போயிட்டாரு, யார் இந்த வேலையெல்லாம் பண்றது, குழந்தைகளெல்லாம் யாரு பாக்குறது, நீங்க அங்க அமைதியா இருக்க முடியாது. இங்க வைஃப் திட்டிக்கிறது உங்களை அந்த வேவ் உங்களுக்குள்ள எவ்வளவு தூரமா இருந்தாலும் வந்துரும். ஏன்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன் ஒன் கான்ஷியஸ்னஸ். அது கண்டிப்பா உங்களை ரீச் ஆகும், டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு மாசம் இருக்க போறேன்னு நினைக்கிறத விட அப்பப்போ ஒரு 2 3 நாள் மட்டும் இருந்துட்டு இருந்துட்டு வந்தா இருக்க முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வர ஆரம்பிக்கும். வாரத்துல ஒரு நாள் மட்டும் வீட்டுல இருந்து பழகிக்கிறது அமைதியா, அப்படி பழகிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து இங்க இது பண்ணிக்கலாம். ஒரு மாசம் போனீங்கன்னா போர் அடிக்கும் தோணிடும். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உடனே டெப்த் எல்லாம் கிடைச்சிடாது. கண்டினியூஸா ஒரு மாசம் மௌனமா இருக்கும்போது இன்னும் எங்கேயோ குறுக்க போயிடும் மைண்ட். வேண்டாம் வேண்டாம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் பை ஸ்டெப். ரொம்ப அருமையான விளக்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக தேவி ராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு அன்பருடைய உடல் நலம் பத்தி உங்களுக்கு நான் தகவல் தெரியப்படுத்தியிருந்தேன். பிட்யூட்டரி கிளாண்ட்ல வந்து ஒரு கட்டி சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப இப்ப வந்து அவங்க ஓபன் சர்ஜரி பண்ற மாதிரி இதுக்கு கோயம்புத்தூர்ல ஒரே இதுதான். ரெண்டாவது கேட்ட தரமா இருந்தாங்க யாருக்குமே. பொங்கல்லாம் ஒரு கரண்டி, ஒரு இட்லி, ஒரு கரண்டி பூரி வேலையாச்சு. உண்மை கிடைச்சிருக்காது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாரோ பேசுற மாதிரி. யாரோ வேற வாய்ஸ் குறுக்க வருதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப இன்னைக்கு அவங்க வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க ஐயா. ஓபன் சர்ஜரி பண்ற மாதிரி சொல்லியிருக்கு. அவங்க இந்த சர்ஜரி எல்லாம் முடிச்ச பின்னாடி நம்ம மனவள கலை பயிற்சிகளை அவங்களுக்கு தீட்சை இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கலாமாங்க ஐயா? அவங்க தகுதியானவர்கள் ஆயிருவாங்க. முதல்ல அவங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஆபரேஷன் பண்ணது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகி அவங்களுக்கும் நல்லா ஃபீல் பண்றாங்கன்னு பார்த்துட்டு, ஏன்னா கொஞ்சம் ஒருவேளை டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா உடனே தியானத்தால சரியாயிடும்னு கூட்டின்னு போயிடக்கூடாது. அதுல ஸ்ட்ரெயின் பண்ணினா அது அவங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. பாருங்க, இந்த இதுவரைக்கும் மெடிக்கல் சயின்ஸ்ல இந்த நாளமில்லா சுரப்பிகள்னால வர்ற இது என்னதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல மெடிக்கல் சயின்ஸ்னால. அதனால தெரியாது. ஆனா இத வந்து மனத்தளவுல எண்ணத்தளவுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் a master gland to the body. உடம்புல இருக்கிற எல்லா கண்ட்ரோல்ஸ் அண்ட் கவர்ன்ஸ் ஆல் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இன் த பாடி. அப்ப எல்லா கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் மாஸ்டர் கிளாண்டுங்கிறப்போ
உங்களை பற்றின உங்களுக்குள்ள தாழ்வான மனப்பான்மை, நான் கலர் இல்ல, படிப்பறிவு இல்ல, வசதி இல்ல, உங்களுடைய உடம்பு இது மாதிரி இருக்கு, இது மாதிரிலாம் உங்களை பத்தி ஒரு தாழ்வான எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரோல் பண்ற பிட்யூட்டரியுமே நீங்க அது நடத்துறதை நீங்க தடையா இருக்கீங்க. யூ ஆர் அப்ஸ்ட்ரக்டிங் இட்ஸ் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன். அப்ப அதுல ஒரு நிகழ்வு தவறு நடும். அந்த அப்புறம் ஆனா பெண்ணாங்க, பெண்ணா இல்ல அவங்க ஆபரேஷன் ஆகிறது பெண் தானே. இப்போ இந்த பெட்யூட்டரி கிளாண்ட் தான் இந்த ரீப்ரொடக்டரி சிஸ்டம், குழந்தை பிறப்புக்கான எல்லா அவயவங்களையும் சிறப்பா இயக்கிறது அதோட வேலை. அப்போ அந்த அம்மாக்கு பிறந்ததுல இருந்தே தன்னுடைய பிறப்பு, பெண்மை இதை பத்தி எல்லாம் ஒரு வெறுப்பு இருந்துச்சுன்னா, அதை பத்தின ஒரு தவறான புரிதல் இருந்துச்சுன்னா, எதுக்கு இப்படி இருந்த, இந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்னு வெறுப்பா இருந்தாங்கன்னா அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி வீக்கமோ இல்லாட்டினா ஒரு டியூமரோ ஹார்ட்னஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்ப எண்ணத்தை மாத்திக்கணும். மறப்போம், மன்னிப்போம், இது என்னுடைய உடல், இறைநிலை உணர்வதற்காக நான் கட்டி கொண்டு வந்த கோயில், இதை நான் சிறப்பா வச்சுக்கணும். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், தன்னையே மறந்து மாத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இல்ல. இப்போ ஆபரேஷன் எப்படி ஆகுறதுன்னு பாக்கலாமா வெயிட் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்க நிலைமை நல்லா இருக்காங்க, நார்மலா இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலாம். ஆனா கொஞ்சம் நெஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னா தியானம் பண்ணினா சரியாயிடும் மட்டும் நினைக்காதீங்க. அப்படி சூமந்திரக்காளின்னு ஒண்ணும் ஆகாது. உயிரை எழுப்பினதுனால உடனே சூமந்திரக்காளி மாதிரி மாற்றம் நிகழாது. என்னமா அவங்க இடது கண் பார்வை வந்து குறைஞ்சிருச்சுட்டாங்கய்யா, அதனால வந்து அதை மீட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மென்சஸ் சைக்கிளும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி 2 years போல அவங்க மென்சஸே ஆகலைங்களா ஐயா? அதான் இது மாதிரிதான் அதெல்லாம் ஆகாத காரணம் எல்லாம் தன்னுடைய எண்ணத்துலதான். அவங்க வயசு என்னமா? வயசு என்னங்க? 35 வயது ஆகுது. 35 வயதுங்க. கல்யாணம் ஆகணும், ஆகல, குழந்தை ஆச்சு ஆகல, அந்த மாதிரி எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அந்த விஷயத்துல எல்லாம் அவங்க மனசு சரியாகாது. அப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கும் போது இந்த ஆபரேஷன் பண்ணி எப்படி ஆகுது, இவங்க கவலை எப்படி ஆகுது, கோஆபரேட் பண்ண முடியுமா அவங்களுக்கு தியானத்துல பார்த்துட்டு. ஆனா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சொல்லி பார்க்கலாம், சஜஷன் கொடுக்கலாம், கிளாஸ் அட்டென்ட் பண்ணட்டும், ஈஸின்னு தோணினா பண்ணிட்டு பண்ண இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு. இந்த அனுபவ புரிதல் இப்ப உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, உங்களுக்கு அந்த அம்மா ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா உங்க கூட இருக்கிறப்ப எப்படி அவங்க நடை உடை பாவனை, எப்படி தன்னை பெண்மை எப்படி மதிச்சாங்க, எப்படி எல்லாம் அதை வந்து தன்னுடைய புரிதல் எப்படி இருந்துச்சு அப்படியெல்லாம் தெரிஞ்சதுன்னா தான் இதுதான் அவங்களுக்கு காரணம்னு உங்களுக்கு புரிந்துக்கலாம். நீங்களே அவங்களுக்கு கொஞ்சம் நைஸா கவுன்சிலிங் பண்ணலாம். அந்த எண்ணத்தை மாத்திக்க சொல்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்வி கண்டிப்பாங்க ஐயா சொல்றேன். கவுன்சிலிங் அவங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு இன்னொரு ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப வந்து மன்றத்திலயோ வீட்லயோ பார்த்தா ஒரே மாதிரியான அலைச்சூழல் இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளால பிக்ஸ் ஆக முடியுது, நம்ம பணிகளை தொடர்ந்து செய்ய முடியுதுங்க ஐயா. ஆனா ஒரு இடத்துல இருக்கிறவங்களோட அலைச்சூழலுடைய வேகம் அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இருந்து அது தொடர்ந்து அந்த பணிகளை செய்ய முடியல, அங்கிருந்து நம்ம வெளியே வந்தா போதுன்ற மாதிரி மனநிலையில இருக்கோங்கய்யா. அப்ப இதுக்கு ரெமெடி என்னங்கய்யா பண்ணிக்கலாம்? அதுக்கு ரெமெடிமா, நீ கொஞ்ச நாள் தொடர்ந்து பயிற்சிகளை செய்யும் போது விரிஞ்சு விரிஞ்சு நின்று அமைதி நிலைக்கு போய் பழகும் போது யூ நோ ஹவு டு பேலன்ஸ். அந்த டெப்த் கிடைக்கும் போதுதான் அனுபவ புரிதல் தான் உங்களுக்கு இனி கைடு பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண. இப்ப நீங்க பாசிட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆயிருவீங்க. அப்ப எந்த நெகட்டிவ் யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். பிரசன்ஸ்ல அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. ரொம்ப நெகட்டிவா அஜிடேட்டடா இருக்கிறவங்க கூட அடக்கி வாசிப்பாங்க. இப்ப நீங்க அந்த சூழ்நிலையை வெறுக்கிறீங்க. சூழ்நிலையை மத்தவங்க சூழ்நிலையும் எங்க வேலை செய்யறீங்களோ அதையும் மற்றவர்களையும் நீங்க வெறுக்கிறீங்க. வாழ்த்துங்க அவங்கள, ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் பண்ணிடுங்க. நீங்க உங்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த அவங்களுடைய நெகட்டிவ் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை கண்டிப்பா செய்ய முடியும். நீங்களும் இப்ப ஒருவேளை புதுசுதான், எத்தனை வருஷமா இருக்கீங்க மன்றத்துல? துணை பேராசிரியர் நான் 5 வருடமா இருக்கேங்கம்மா. 5 வருஷம் தானே, போக போக சரியா போயிடும். அத 4 பேருக்கு சொல்ல 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 உங்களுக்கும் நல்ல டீப்பா உள்ள போகும். அப்போ தியானத்திலேயே டெப்த் கிடைக்க கிடைக்க அந்த கெப்பாசிட்டி எல்லாம் வந்துடும். ஆரம்பத்துல லேசா இருக்கும் டிஸ்டர்பன்ஸ். ஆனா இதெல்லாம் நம்ம பெருசுபடுத்த கூடாது, பொருட்படுத்த கூடாது. ஏன்னா இந்த உலகம் இப்படிதான் இருக்கும். அன்என்லைட்டடா இருக்கும்போது நானும் அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு எல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும்.
பாவம் தெரியாம இருக்காங்க ம். அப்படின்னு ஒரு இறக்கத்தை கொண்டு வந்துக்கலாம். சரி. அப்பதான் மன்னிக்க தோணும். நீங்க ம். உள்ள நெகட்டிவ் வச்சுட்டீங்கன்னா தியானம் வராது. அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு ஒப்பீனியன் வச்சுண்டா அங்க போன உடனே அவங்க சரி. உங்களோட அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. தியானமும் வராது. என்ன அதனால உள்ளுக்குள்ளார மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட். லைக் அட்ராக்ட்ஸ் லைக், என்ன நீங்க எது கேட்டீங்களோ அதைத்தான் நீங்க வந்து ஈர்க்கறீங்க அவங்க கிட்ட இருந்து. அதனால உங்களை நீங்க சரிங்க. மாத்திக்கங்க, சரியா போயிடும். அந்த சூழ்நிலையும் மனிதர்களையும் வாழ்க மாத்திக்கங்க, வளமுடன். சரியா போயிடும். இப்போ சில பேர் கொஞ்சம் படபடான்னு பேசுறாங்க. டூ மச்சா பேசினாங்கன்னா நமக்கு நம்ம ஐடியாவே ஸ்ட்ரைக் ஆக ஆயிடும். நான் ஒத்துக்கிறேன், புரியுது நீங்க சொல்றது. அப்ப என்ன ம். பண்ணினா இந்த கேஸ் அப்படி வராங்கன்னா அருட்பேராற்றல் அவங்களுக்கு அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கட்டும்னு ஒரு அப்படியே சிலிண்டர் ஒண்ண போட்டு விட்ட மாதிரி மனசளவில் நினைச்சிட்டு போங்க. அப்ப கொஞ்சம் ஓவரா இடிக்காம ஒரு சரிங்க. அளவோட இருக்கும். சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். அங்க வளமுடன். வாழ்ந்து நன்றிங்கம்மா. வாழ்க காட்டுவேன், வளமுடன். இந்த வாழ்க. நிலைமையும் மாறும்னு நினைச்சுக்கங்க. ஆமா, நீங்களும் கண்டிப்பாங்க ஐயா, பிரம்மன் தான். கண்டிப்பா. நான் இப்ப அதான் அந்த இந்த இதுலதான் நிலைமையும் பயணம் பண்ணிட்டு இருக்கேங்க. அதான் மாற்றங்கள் தான் கொஞ்சம் நிரந்தரம் வந்து அப்படியே நினைச்சுக்கங்க. நேத்தெல்லாம் நீங்களும் வந்துட்டேன், பிரம்மன் நான் தான். என்னால இருக்க முடியல. உணரலாம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அதனால உணரலாம், நீங்களும் உணரலாம், உணர்வீங்க, அடைவீங்க. வாழ்க கண்டிப்பா. வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்புங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. காஞ்சிபுரம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. எங்க வீட்டுக்காரர் 3 நாளா ரொம்ப சீரியஸ் ஆகி ஐசியூல இருக்கம்மா. இப்போ ஓ, அவருக்கு வந்து 3 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நாளைக்கு எப்படின்னு எனக்கே தெரியாது. ஆன்ஜியோ பண்றாங்க. அவங்க வந்து இன்னும் ஃபுல்லா ஹோப் கொடுக்கல, அதாவது நல்லா ஆயிடும். ஆனா நீங்க பயந்துக்க கூடாது. இப்பதான் உங்களோட ஞானத்தை அப்ளை பண்ணணும். தத்துவத்தெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். எனக்கு அமைதியா அவர் இருங்க. அப்போ அது என்ன ஆயிடும், உங்களோட போயிட்டு பார்த்துட்டு வந்தா அமைதி நிலையே அவருக்கு அது அது ஒரு நல்ல மாதிரி வைப்ரேஷன் வரமாட்டேங்குது. அது நல்லாயிடும் நல்லாயிடும் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் எனக்கே வரணும்மா. அது என்னன்னா உள்ளூர ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த சமயத்துல டென்ஷன் இருக்கும் வீட்டுக்காரங்கிறதுனால. அதனால அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னால இந்த டிஸ்டர்பன்ஸ் இது டெம்பரரின்னு நினைச்சுக்கோங்க. ஹோப்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஹோப்ஃபுல்லா இருக்கும் போதுதான்மா அதை வந்து பிடிச்சு வச்சுக்கிற மாதிரி அந்த எப்படி சோலை எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுனே தெரியலங்கம்மா. அவங்க வந்து முதல் நாளே முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பரவாயில்ல இப்போ கொஞ்சம் அப்படின்னாங்க. திருப்பி நாளைக்கு 3 நாள் தள்ளி போட்டு ஆன்ஜியோ நாளைக்கு தான் எடுக்கணும், நாளைக்கு தான் தெரியும் எது ஒண்ணும். ஆனா பட்டத்து நூலை கெட்டியா கையில புடிச்சுங்க. பட்டம் பறக்க விடுறீங்க, நெவல விட்டீங்கன்னா போயிடும். கெட்டியா புடிச்சு வச்சுங்க. அதுவும்மா இப்போ நம்ம சில பேர் சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல கூட, கடவுள்கிட்ட ஒண்ணு வேணும்னு கேட்டா, இப்போ என் கணவர் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா எதுக்கு வேணும்னு நல்லா நீ சொல்லணும். பாரு அவரால் இவ்வளவு நல்லது நடக்கிறதுக்கு இருக்கு, அதனால எனக்கு வேணும், அதனால அவருக்கு ஆயுசு கூடு, அந்த மாதிரி கேட்கணும். இப்படி பண்றதுல விதியை யாரும் மாத்த முடியாதுங்கிறது அது அப்புறம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மனசுக்கு இப்ப ஒரு ஆறுதல் அளிச்சாதான் இப்ப நிம்மதியா இருக்கும், இது வேலை செய்யும், அடுத்தவங்களையும் பாத்துக்கும். இல்லன்னா நம்ம மனச கொஞ்சம் அடக்கலன்னா அது உடனே அஜிடேட் ஆயிட்டு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அவரை அஃபெக்ட் பண்ணும். அதுக்காக நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதுதான். அதனால இப்படி எல்லாம் சொல்லிக்கோ. இந்த மாதிரி அவரால் இவ்வளவு நிறைய நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு இருக்கு, இந்த இவ்வளவுதான் வயசு, இன்னும் அவர் ஞானம் எல்லாம் அடையணும், அப்படி எல்லாம் பண்ணணும். அப்படி எல்லாம் யோசிச்சா உனக்கும் ஆறுதலாவும் இருக்கும். அப்படி சொல்லி சொல்லி அதனால அவர் எனக்கு வேணும் அப்படி சொல்லு. இருந்தாலுமே அது மனசு வருத்தமா இருக்குமா. நம்ம ஜெனரேஷன்ஸா பயந்து பயந்து நெகட்டிவாவே கற்பனை பண்ணி பயிற்சி பண்ணி வச்சிருக்கிறோம். மனசுக்கு என்ன பண்றது, பழைய பயிற்சி அப்படி ஆயிருக்க ராங் ட்ரைனிங் ஆகும்னா என்ன ஆயிடுமோ
என்ன ஆயிடுமோ, பசங்க வரல ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, என்ன ஆயிடுச்சோ, பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து அரட்டை அடிச்சிட்டு வருவானுங்க, லேட் ஆகும். ஆனா மனசு பயத்துல கற்பனை பண்ணியும். அது இந்த ராங் ட்ரைனிங் ஆயிடுச்சு. பாருங்க, இப்ப பெரிய ஹிமாலயா எல்லாம் பெரிய நிலச்சரிவு வருது. குடும்பமா அப்படியே வில்லேஜா போயிடுறாங்க. யாரா பயந்துக்கிறாங்களா? எவ்வளவு குழந்தைகள் அனாதை ஆயிடுது. ஆனா அதையும் எடுக்கிறதுக்கு இறைவன் வித் ஒரு அன்போட கருணையோட ஒரு இடத்த கொண்டு போய் கொடுத்து மத்தவங்களை அடாப்ட் பண்ணி நல்லாதான் இருக்காங்க. உலகத்துல எவ்வளவு இடத்துல நிலச்சரிவு பாம்பு இல்லைங்களா? எல்லாம் என்ன ஆகுறாங்க? அவ்வளவுதான். இந்த மாதிரி தைரியத்தை வரவழைச்சுங்க. படைத்தவன் இருப்பான், பார்த்து கொள்வான், பயணத்தை தொடர்ந்து விடு. அப்படி நினைச்சுங்க. மரம் நட்டா தண்ணி ஊத்துவான் அப்படின்னு நினைச்சுக்கணும். மனச தேர்த்திக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட உங்களுக்கு எந்த கடவுள் பாட்டு ரொம்ப பிடிக்குதோ, சுவாமிஜி பாடல், அதை பாடிக்கோங்க. அந்த வரிகளை ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்ப கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்கும். அது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸா இருக்கும். வீட்லயும் சார்ஜிங்கா இருக்கும். அவருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஒரு சொலேஸ் கொடுக்கும். அதான். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஓப்போ மோட்ரோலா, உங்க பேரை சொல்லிட்டு நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம். அடுத்த அன்பராக சுசிலா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதா? ராம்நாத்ல இருக்கிறமா, சென்னையில இருந்து 79 வயசாச்சு. என் வைஃபுக்கு 75 வயசாச்சு. அவங்களுக்கு 2 பேருக்குமே தூக்கம் வரல. எனக்கு தூக்கம் வர்றது வேற மாதிரி. தூக்கம் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அது தூக்கமா தெரியல. கலைஞ்ச போது கனவும் வருது. அது ஏதோ மணி 5 மணி ஆயிடுது. அப்புறம் காத்தால தாவத்தை ஈடுபட்டுறேன். அவங்க தூக்கம் வரலன்னு புலம்புறாங்க. வாக்கிங் போறாங்க, கதவு திறந்து இப்படி நடக்கிறாங்க. ராத்திரியெல்லாம் 12 மணிக்கு 1 மணிக்குள்ள நடக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு. வீடு அப்பார்ட்மெண்ட் தான், செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க. தூக்கத்துக்கு தான் செக்யூரிட்டி இல்லை. அப்புறம் தவறுல கேட்டேன். அவங்க இது சாந்தி சொன்னாங்க. தூக்கத்துக்கு முன்னாடி சாந்தி தவமும் அப்புறம் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க, தூக்கத்துக்கு நல்லதுன்னாங்க. 1 மணி நேரம் பண்ணுங்கன்னாங்க. அது இப்போ 1 வாரமா பண்ணிட்டு இருக்கேன். நாங்க 10 வருஷமா மாநிலத்துல இருக்கோம். எம்பசி அபார்ட்மெண்ட் சென்னையில இருக்கம்மா, பெரும்பாகத்துல இருக்கிறத. அது கொஞ்சம் வழி சொல்லுங்க சார். வழிபாடு பண்ண அது கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க. 75 79ங்கிறீங்க. 10 வருஷம்னால 65க்கு மேல தானே வந்திருப்பாங்க. அதனால பரவாயில்ல. ஆனா இப்போ நாம வயசாச்சுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது வயசானா பெருசா வேலை செய்ய மாட்டோம். ஒரு நிமிஷம், தூக்க மாத்திரை போடுறது இல்ல, வைஃப் போட்டுட்டாங்க, நிறுத்திட்டாங்க. சரி சரி, அதான் சொல்ல வரேன். என்னன்னா, ஒண்ணு வயசாச்சுன்னு புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பெரிய வேலையெல்லாம் செய்யறது இல்ல. தூக்கம் எதுக்கு வேணும்? ரிப்பேர் பண்றதுக்கு தூக்கம் வேணும். சுவாமிஜியே ஒரு தடவை நாங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்திருந்தாரு. அப்போ நான் அவரை பார்க்க போனேன். அங்க போனும் வெளியில வந்தாரு பேசிட்டே. சாமிஜி ரெஸ்ட் எடுக்கிறாருனாங்க. சரி, எல்லாரும் சும்மா வெளியிலயே நின்ட்டோம். ஆனா அவருக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ வந்திருக்கோம்னுட்டு வெளியில வந்தாரு. வந்ததும், தூக்கங்கிறது நம்ம இஷ்டம் போல எல்லாம் தூங்கலாம் முடியாது அப்படின்னாரு. உடம்புக்கு ரெஸ்ட் ரிப்பேர் பண்ணணும்னா மட்டும்தான் தூங்கும்னாரு. அதுவே ஒரு பெரிய பாடம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. இப்போ எனக்கு 72 முடிய போகுது. 72 நடக்குது. இப்போ கொஞ்சம் தூக்கம் குறையத்தான் குறையுது. அதனால பரவாயில்ல. சும்மா ராத்திரி தூக்கம் பகல்ல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்ப தூங்குறோம், அவ்வளவுதான். பரவாயில்ல. அப்படி அங்கதான் ராத்திரி தூக்கம் இல்லைனாலும் மத்தியானம் தூங்கி ரெஸ்ட் சமாளிச்சுக்கும் உடம்பு அப்படின்னு ஒரு புரிதல் கொண்டு வந்துக்கணும். அப்புறம் சும்மா படுத்து எழுந்து போய் நடக்கலாம் கூடாது. பிசிக்கல் மூவ்மெண்ட் எல்லாம் கொடுத்தா அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் தூங்க முடியாது. தூக்கம் ரொம்ப கலைஞ்சிரும். அதை விட படுத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சுவாமி பாட்டு எதையாவது பாடிட்டு, இல்லைன்னா ஏதோ ஜபம் பண்ணிட்டு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு சும்மா அப்படியே இருந்தா அப்படி பண்ண டயர்டாயி தூக்கம் வந்துரும். கொஞ்சம் உடல் தளர்தல் பயிற்சியோட வீடியோ போட்டு கேட்க சொல்லுங்க. அது ஒரு தடவை பண்றாங்களாம். ஆனாலும் தலையுமே தானா பண்றாங்க. அது தானா பண்றாங்க. அது மட்டும் போறாதுப்பா. இப்போ அப்படி பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினாங்க. அப்புறம் 2 மணிக்கு முழிச்சுட்டாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் தூக்கம் வரல. அப்ப என்ன பண்றது? அதுக்குதான் இந்த ஐடியா கொடுக்கறது.
படுத்துட்டே ஏதோ ஒண்ணு தெரிஞ்ச பாட்டு, சுவாமி பாட்டு, ஏதோ ஒண்ணு நல்ல பாட்டா இருக்கிறத, தத்துவ பாடல எதையாவது உள்ள இப்படி ஓட்டிட்டு அப்படி பாட 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 தூங்கிக்கும். இந்த வயசான காலத்துல தூக்கம் வராதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பழைய கேசட்டை போட்டு பாக்குறது, வேண்டாததையும் சண்டை போட்டதையும் தவறான நடந்த நிகழ்ச்சிகளை. இல்ல கேசட் பாருங்க, இங்க இருக்கிற கேசட்டு இந்த கேசட்டை பிளே பண்ணிருவாங்க. எனக்கு அப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, என் பையன் என்ன பாத்துக்கிட்டே என்ன அப்படி சொல்லிட்டாங்களே. இத விட்டுட்டு ஒரு ஐடியா கொடுங்க. வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நடந்த சுவையான இனிப்பான அனுபவம் உள்ள நிகழ்வுகளை கொண்டு வந்து பிளே பண்ணுங்க. இங்க பிளே பண்ண சொல்லுங்க, அருமையா தூக்கம் வந்து. அத நான் நினைச்சு மகிழ்ச்சியா இருந்துட்டு இருந்தா நாட்களை தூக்கம் வரும். குழந்தை கூட சந்தோஷமா இருந்தது, அந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டீங்கன்னா அப்படியே தூங்கிடும். அப்புறம் இன்னொன்னுப்பா, நீங்க எல்லாம் ஏஜ் ஆனவங்க கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவீங்க, சாப்பிடணும், அதான் நல்லது. 7 மணிக்கு சாப்பிடுறேன், 7:30 சாப்பிட்டு 9:30 படுத்துறேன். அதான் அப்படி படுத்துக்கும் போது இந்த ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, கொஞ்சம் வார்மா பால்ல தேன் ஊத்தி சாப்பிட்டாக்கா நல்ல தூக்கம் வரும்னு சொல்றாங்க. அப்புறம் படுத்த உடனே கால நல்லா மசாஜ் பண்ணிக்கணும், 2 பாதத்தையும். அப்புறமா இந்த தலையெல்லாம் கூட இப்படி மசாஜ் பண்ணணுங்கிறாங்க. அப்படி எல்லாம் அந்த சின்ன சின்ன டிப்ஸ் யாராவது கொடுக்கறதெல்லாம் பண்ணி ஏதாவது பண்ணி தூங்கிக்கணும். ஆனா தூங்க கஷ்டப்பட்டு தூங்குற மாதிரி பண்ணக்கூடாது, அது பிரெயினுக்கு ஸ்ட்ரெயின் ஆயிடும். அப்படி பண்ணக்கூடாது. சும்மா உங்களுக்கு பிடிச்சத செஞ்சுட்டு ஏதோ ஒண்ணு பாடிட்டு லேசா, நான் அப்படிதான் பண்ணுவேன். தூக்கம் கழியுது எனக்கும், சில நாளைக்கு 1 மணி 2 மணிக்கு முழிச்சுட்டுட்டா கொஞ்ச நேரம் தூக்கம் வராது. அப்ப ஏதோ ஒண்ணு இப்படி பாடிட்டே படுத்திட்டு இருப்பேன் உள்ளுக்குள்ளேயே, அது எனக்கே தெரியாது தூங்கிடுவேன். அப்படி பண்ணிக்க வேண்டியதுதான், சமாளிச்சுக்கணும். இனிமேல் அப்படித்தான், ரொம்ப வயசாயிட்டா சமாளிக்கிறதா ஒரே வழி, வேற வழி கிடையாது. உடல் ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருந்தாலும் இந்த தூக்கம் குறையறதெல்லாம் இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்கும். அதை பெருசுபடுத்திக்க வேண்டாம். ஓகே, இது நேச்சுரல். வாழ்க வளமுடன். லைட்டா கேட்டு ஒரு 2-3 மாசம் முன்னால கேட்டேன், இதே கேள்வி பதில் 2 பேருமே கொடுத்திருக்கீங்க, கேட்டிருக்கேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுசிலாமா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி நாகரணி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன் அம்மா, வணக்கம் அம்மா. உங்க அறிவு சார்ந்த அறிவு, அனுபவம் சார்ந்த அறிவு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்கம்மா. மகரிஷி கொடுத்திருக்கிறது நமக்கு அனுபவம் சார்ந்த அறிவு இல்லைங்களாம்மா? நம்ம தியானம் பண்ணி அடையிறது அனுபவம் புரிதல். கண்டிப்பா போதனை சாதனை மார்க்கம் நம்மளோடது. சாதனை பண்ணாதானே நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா, என்னுடைய டவுட்டுங்கம்மா, இந்த நம்ம வெள்ளிக்கிழமைனா சாந்தி தவம் தான் பண்றோம். இப்ப வந்து பௌர்ணமி அமாவாசை எல்லாம் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னாக்கா என்ன பண்றதுங்கம்மா? சும்மா பஞ்சபூத நோகிருத்தமும் பண்ணுங்க. என்ன ஒரே ஒரு வாட்டி சாந்தி தவம் மட்டும்தான் பண்ண, வேற பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட், நோ ஃபார் மெடிடேஷன். எப்ப வேணா எவ்வளவு முறை வேணா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தாராளமா தியானம் பண்ணலாங்க. ஒரு ஹாபிட்டா பண்ணிட்டு வாரத்துல ஒரு நாளாவது சாந்தி தியானம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க, தவிர அது மட்டும்தான் பண்ணணும், வேற பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு சொல்லவே இல்ல. பஞ்சபூத நோகிருத்தம் பண்ணுங்க, கண்டிப்பா தாராளமா பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணும்போது ஒரு வேளை சாந்தி தியானம் வச்சுக்கோங்க. பஞ்சபூத நவகிரதம் ஒண்ணு பண்ணிக்கோங்க, வேற ஏதாவது தவம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நான் டெய்லி 2 தடவை பண்ணுங்கம்மா, காலையிலயும் சாயந்தரமும் பண்ணுவேன். சாந்தியை வந்து வெள்ளிக்கிழமை காலையில நைட்டு, சனிக்கிழமை காலையில செய்யணும் அப்படிங்கறதுனால செய்வேன். லாஸ்ட் டைம் 2 தடவையும் பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை தான் விழுந்துச்சு, அதனால டவுட்டா இருக்கு. எதுக்கு தெரியுமா அப்படி சொல்றாங்க? பிகினர்ஸுக்கு இங்க நிக்க தெரியாம நின்னு ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு படுத்திக்குவாங்கன்னு அவங்களுக்காக கம்பல்சரி சாந்தி தியானம் இருக்காங்க. நீங்க ரெகுலரா பழகினவங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்வேஸ் அப்ளை ஆகாது. நர்சரி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது அப்புறமா பொதுவா ரூல் இருக்குமே தவிர அதையா பண்ணிட்டு இருப்பீங்க. பியூசி போன நீங்க ஹையர் ஸ்கூல் காலேஜுக்கு வந்தாச்சுன்னு நினைச்சுக்கணும்.
வெள்ளிக்கிழமை மட்டும் கண்டிப்பாங்க. இல்லைங்க, திங்கக்கிழமை எங்கேயோ போறீங்க, ஏதோ ஒரு அக்கா தங்கச்சி கூட பேசி ஒரு தண்டை வந்துருச்சு, தலைவலி ஓ வந்துருச்சுன்னா சாந்தி அப்பவும் சாந்தி பண்ணணும். தியானம் சாந்தி பண்ணலாம். பண்ணலாம். வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஓகே ஓகே. வெயிட் பண்ண வேண்டியது இல்ல. வெயிட் பண்ண வேண்டிய ஆமா, ஓகேங்க ஓகேங்க. எப்ப வேணா பண்ணலாம். ஏதோ உணவு சாப்பிட்டு உடல் உபாதை வந்துருச்சு, தலைவலிக்குது, சாந்தி பண்ணுங்க. இன்டைஜஷன், அப்பவும் பண்ணலாம். டிராவல் ஓகே பண்ணினதுனால ஓகே. டயர்டா இருக்கு, அந்த கிழமையெல்லாம் பார்க்காதீங்க, அன்னைக்கு சாந்தி தியானம். சாந்தி பண்ணலாம். ஓ ஆமா, நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சொன்னாங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா அது எங்கெங்க அப்ளை பண்ணணும், எங்க பரவாயில்லன்னு சைட வச்சுட்டு வேற தியானம் பண்ணால ஓ தைரியம் இனி வந்துடும். இனி இனிமேல் அதை அப்ளை பண்ணிக்கோங்கம்மா. இதுதான் அனுபவ புரிதல். பண்ணீங்கன்னா அனுபவ புரிதல். கண்டிப்பா தெளிவு கண்டிப்பா. வந்தா துணிவு துணிவு வரும்னு வந்துடும். சொல்றதே ம், அனுபவ புரிதல்னால வர்ற மாற்றத்தை தான் மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்கம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கஜேந்திர மணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். மணியா? ஆமாங்க ஆமாங்க. நான் ஒரு 2-3 வாரமா நினைச்சிட்டு இருந்தேன், இந்த கேள்விகள் ரொம்ப நிறைய சந்தேகம் இருக்கு, கேட்கணும்ட்டு. இது கரெக்டா அமைஞ்சிருச்சு, யூஸ் பண்ணிட்டேன். ஆனா உட்காந்த முன்னாடி எல்லாமே மறந்துருச்சு, என்னென்ன கேள்வி இருக்கோ எல்லாமே மறந்துருச்சு. ஓகே, நான் சிலது ஞாபகம் இருக்கிறது நான் கேட்கறேன். இப்போ நம்ம தியானம் எல்லாம் பண்றோம், எல்லாமே பண்றோம். இன்னொரு இதுல என்ன சொல்றது, மந்திரம், பூஜை இதெல்லாம் ஒரு ஒரு இதுல நம்ம இப்ப ஞான யோகத்துல எல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. சிலது அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுல எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, சாமி இருக்கா இல்லையா, எது உண்மை எது பொய்ங்கிறது கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. அந்த வரியிலேயே புரிஞ்சு போச்சு, இன்னும் தெளிவு வரலை. அதனால செய்ய வேண்டாம்னு யாரும் எதையும் சொல்லக்கூடாது. சுவாமிஜி எங்களுக்கு சொல்லியிருக்காரு, பக்தி மார்க்கத்துல இருக்கிறதெல்லாம் வேண்டான்னு சொல்லாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லாதீங்க, நீங்க அதை மென்ஷன் பண்ணாதீங்க, தத்துவத்தை மட்டும் புரிய வச்சுட்டு விட்டுருங்க பாரு. நான் அதுக்காக எனக்கு புரிஞ்சதுனால சிலதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போ நீங்க பண்ணுறது ரெகுலரா வச்சுட்டீங்கன்னா பண்ணிடுங்க, பண்ணலைன்னா உங்க மனசு உறுத்திண்டே இருக்கும். உறுத்தி 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 உங்களுக்கு அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடும். அதை விட பண்றது அந்த பக்கம் பண்ணிட்டு தியானமும் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவா. நல்ல டெப்த் கிடைக்கும் போது எது சிவம், கான்சியஸ்னஸ் தான் சிவம்னு புரிஞ்சிடும். அப்போ சக்தி எது, அம்பாள் அப்படின்னா எனர்ஜி தான்னு புரிஞ்சிருச்சு. அப்போ எந்த கேலண்டர் இருந்தானே, லட்சுமி கேலண்டர் இருந்தானே, துர்கை இருந்தானே, துக்க நிவாரணி துர்கைன்னாங்க. இப்படி எல்லாம் புரிய 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 உங்களுக்கு இருந்தாலும் ஓகே, வேண்டான்னு சொல்ல வேண்டியது இல்ல, செய்யலாம், தப்பு இல்ல, பேலன்ஸ்டா இருக்க பழகிட்டு விடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல நல்ல இப்ப எனக்கெல்லாம் நல்ல தெளிவு வந்துருச்சு. எத்தனையோ வருஷம் முன்னாடியே பூஜையில சுத்தமா நிறுத்திட்டேன், பூஜா ரூமே வச்சுக்கவே இல்லை. ஆனா நான் அடுத்தவங்களுக்கு அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாம் செஞ்சு அதையும் இதையுமா பேலன்ஸ்டா இருக்க பழகி 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 டெப்த் கிடைச்சு உள்ள கூட உறுத்தாம கடவுள் எங்கேயும் காத்துண்டு இவங்க பூஜை பண்ணாங்களா அவங்க பூஜை பண்ணாங்களான்னு பார்த்துண்டு இல்லை. எந்த கடவுளும் தண்டிக்கிறதுக்கு காத்துண்டு யாரையும் பார்க்கல. அதனால அப்படி அதை எதிர்பார்க்கல கடவுள். அது புண்ணியம் புண்ணியம் தினம் பூஜை பண்ணிருக்கோம், என்னமா பண்ற. சில பேர்லாம் எங்கிட்டையும் சொல்லுவான், என் சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட, அவளை எவ்வளவு பூஜை பண்றோம் தெரியுமா. நான் சொல்லுவேன் அவட்ட தமாஷாவும், அப்படின்னா பூஜை பண்ணா இவ்வளவு நான் ஜப்பம் பண்ணினோம்னா அதெல்லாம் ஒரு புண்ணிய மூட்டை மாதிரி, இவ்வளவு பெரிய மூட்டை இருக்க மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதுல தே ஃபவுண்ட் சோலேஸ். ஓகே, கண்டிப்பா அதை நம்ம மறுக்க முடியாது. நீங்க பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு தியானமும் பண்ணிட்டே இருங்க, ரெகுலரா தத்துவத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருங்க, தானாக நிக்கட்டும்னு விடுங்க. இந்த மைண்ட் ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்தினா உறுத்தும். எல்லாம் கொடுத்த கடவுள் உங்ககிட்ட நைவேத்தியத்தையோ எதையோ எதிர்பார்த்துட்டு இல்ல. நானும் லலிதா சகஸ்ரநாமம் தினம் சொல்றதுன்னு வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தேன் சமைக்கும் போது எல்லாம், நல்ல வைப்ரேஷன்ஸ்னு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல தினம் சொல்ல 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 கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருந்தப்போ எனர்ஜி லாஸ், அப்படி வேண்டியது இல்லைன்னு தோணி நிறுத்தினேன். கொஞ்ச நாள் நிறுத்தினா உறுத்தும். பாரு இவ்வளவு பெரிய ஸ்லோகத்தை கத்துன்ட்டு சொல்லவே இல்லை பாருன்னு சொல்ல ஆரம்பிச்சா, இவ்வளவெல்லாம் தெரிஞ்சுட்டு சொல்ற பாரு அப்போ உறுத்தும். அப்படி ஆடி ஆடிதான் அடங்கி இருக்கு. அதனால எல்லாருக்கும் அப்படிதான், எல்லாருக்கும் உள்ள கதை தான் அது. இட்ஸ் ஓகே.
நீங்க ஓகே எவ்வளவு பேலன்ஸ்டா மேல எந்திரிச்சு வரீங்க முதந்துங்கிறது இட் இஸ் லெஃப்ட் அன் டு யூ. ஓகே. பட் அது ஒவ்வொரு கதையும் நம்ம சொன்ன கதையெல்லாம் கேட்குறப்போ இப்ப தத்துவமா கேட்குறப்ப நல்லா இருக்கு. பட் முருகன் அப்படி சொன்னாரு, விநாயகர் இப்படி சொன்னாரு அப்படிங்கிறப்போ அந்த அதுல வர்றப்போ நமக்கு ஒரு சடனா கேக்குது, இது என்னடா இப்படி ஒண்ணு இருக்கு, இதுக்கு அதுக்கு சந்தேகம் கிடைக்க மாட்டேங்குது. அதான் அது குழப்பமாயிருது. என்னன்னா முருகன்னா 6வது அறிவு, 6th சென்ஸ், ம் ஹியூமன் கான்சியஸ்னஸ் தான் முருகன். அப்ப ம் முருகன் எப்படி வந்தாருன்னு இருக்க கதையில, சிவன் கிட்ட இருந்து 3வது கண்ல இருந்து அக்னி வந்ததுதான், அத அப்படியே பொய்கையில புடிச்சிட்டாங்களாமா. அது அப்படி கூல் ஆயிட்டு 6 குழந்தைங்கள ஆயிடுச்சான் அப்படிங்கறதுல 6 அறிவை சொல்றதுக்காக வந்ததுதான். அப்போ ஒன்லி ஹியூமன் கான்சியஸ்னஸ் அதுக்குதான் தெரியும், அதுதான் பர்ஃபெக்டா ஆகிக்க முடியும். சோ ஆரம்பத்துல என்ன பண்ணாங்களாம், பிரம்மா கிட்ட போய் முருகன் குழந்தையா இருக்கும்போது ஓம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு, பிரணவத்துக்கு அர்த்தம். பிரம்மாக்கு சொல்லவே முடியலையாம். உடனே போடு ம் ஜெயில, அந்த தேவர் இந்த தேவர் இந்திரன் எல்லாரையும் கேட்டு கேட்டு யாருக்கும் அர்த்தம் தெரியல, போடு அப்படின்னு ஜெயில போட்டானா. அப்புறம் பார்த்தா எல்லாரும் போய் சிவன் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. சிவன் கூப்பிட்டாராம், சிவனே வந்தாராம். என்னப்பான்னா ஓம்ங்கிறதுக்கு அர்த்தம் கேட்டா யாருமே சொல்லல, நீங்க சொல்லுங்கன்னா அவரும் இப்படி முழிச்சாராம். என்ன எனக்கும் தெரியலன்னாராம். உங்களுக்கும் தெரியலையா, கீழே உட்காருங்க நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவரை கீழே உட்கார சொல்லிட்டு, அதான் சுவாமிக்கே நாதனானார்னு முருகனுக்கு சுவாமிநாதன் ஒரு பேர் உண்டு. ம் என்ன அர்த்தம்னா, இப்ப சுவாமிஜி ஆங்கிள் இருந்து பார்ப்போம். பிரம்மானா மேனிஃபெஸ்டட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், மேனிஃபெஸ்டட் ஸ்டேட். அப்போ அந்த பிகினிங்லயே இட் இஸ் நாட் கம்ப்ளீட், அங்க தெரியாது. அப்புறம் இந்திரன்னா யாரு, நல்ல குணத்தோட சாதனை எல்லாம் பண்ணி பட் ஸ்டில் ஒரு ஈகோ இருக்கிற, அங்கேயும் தெரியாது, பிரணவத்தை உணர முடியாது. இப்படியே அர்த்தம். எல்லா தேவர்கள்ங்கிறது நல்ல குணங்கள், நல்ல குணத்தோட இருக்காங்கிறதுக்கு அவங்கள போய் கேட்டா இறைவனை பற்றி தெரிஞ்சிருமா, தெரியாது. சிவனுக்கும் ஏன் தெரியலன்னு சொன்னாங்கன்னா, சிவம் யாரு, கான்சியஸ்னஸ்னு சொன்னா கூட யூனிவர்ஸ தாண்டி சுற்றியும் சூழ்ந்தும் உள்ள சுத்த வெளிதான் சிவம். அங்க நத்திங் இஸ் மூவிங், ஈவன் எல்லாம் ஸ்டாட்டிக்கா சும்மா இருக்கு. அங்க போய் சொல்லுன்னா யார் சொல்லுவாங்க, என்ன வரும் பதில் அங்க, அதனால சொல்லலன்னு. நாம இப்ப வேற மாதிரி ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு, ஓ கான்சியஸ்னஸ்னா சிவமே, எல்லா இடத்துல இருக்கிற கான்சியஸ்னஸ், யாராவது கெட்ட டக்குன்னு பதில் சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. When there is no sound, it is silence. It is God is silent. static. அதனால அங்க இட்ஸ் நாட், அது வந்து There is no கம்ப்ளீட்டா friction. சும்மா There is no friction, there is no sound. So there is silence. So silence is God. அப்போ முருகன் தான் சொன்னான்னு உடனே என்னன்னா, ஹியூமன் கான்சியஸ்னஸ் 6வது அறிவா வந்து சுத்தி சுத்தி பாக்குது, எப்படி வந்தது தோற்றம் நிகழ்ச்சி, இப்ப எல்லாம் எப்படி நடக்குது, ஃபங்க்ஷன் கிரியைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அது கம்ப்ளீட்டா இருக்கு, இப்ப சொல்லுதுன்னு அர்த்தம். அதத்தான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா சுப்பையா அப்படின்னு சொன்னாங்க. அப்பனுக்கு பாடம் சொன்னாராம். 6th சென்ஸ்ல தான் கம்ப்ளீட் ஆக முடியும், அதுக்குதான் உணர முடியுங்கிற அர்த்தம். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ அப்படின்னா பிள்ளையாரையே மொபைல் சார்ஜ் தீர்ந்து போகும். அந்த மாதிரி பவர் பேங்க் சில பேர் ஃபேமிலியில சொன்னது, சில சூழ்நிலையின் காரணமா வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவில்ல வேண்டின்ற உடனே ஒண்ணு நல்லது நடந்திருக்கும். அதனால எனக்கு இந்த சுவாமி தான் என்னோட இஷ்ட தெய்வம்னுட்டு உடனே விநாயகர்னு பிடிச்சுக்கோங்க, சில பேர் முருகனை பிடிச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது ஒரு காரணத்தால ஒரு சுவாமின்னு இஷ்ட தெய்வம்னு உருவாகி இருக்கும். அதையே நினைக்கிறதும் தப்பு இல்ல, அது அந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. But that is not complete. That will help you. That will not help you attain enlightenment. முழுமைய உணர்ற அந்த சக்தி உதவாது. இல்ல உலகாயுதமா வேலைகளுக்கு ஒரு ஐடியா, ப்ராப்ளம் சால்வ் பண்ண, தாங்கிக்க, மாத்திக்க, அதுக்கெல்லாம் ஐடியா, எனர்ஜி, அந்த ஐடியா அதெல்லாம் வரும், அந்த ஹெல்ப் கிடைக்கும். என்லைட்டன்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி வழிபடுதல் உதவாது, போராது. அதை தாண்டி நீங்க ஞான மார்க்கத்துக்கு வந்தாதான் இறைநிலை உணர முடியும். அதனால நீங்க இதெல்லாம் இந்த அளவுல புரிஞ்சுண்டு நீங்க பாட்டுக்கு, நான் சொன்னேன் ஒரு வீட்டுல இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, என்னன்னா
பாருங்க மேடம், நான் சாமி பாட்டு போட்டாலே என் பொண்ணு கமெண்ட் அடிக்கிறா, இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சுட்டு நீ போடுறான்னு அப்படின்னாங்க. இருங்க இருங்க அவகிட்ட பேசுறேன்னு கிளாஸ் முடிச்சுட்டு இவர் கிளாஸ் எடுக்கும்போது இந்த லஞ்ச் டைம்ல அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணுகிட்ட நைஸா டைரக்டா கேட்க கூடாது, கேட்டா வேற மாதிரி சொல்லுவாங்க பதில. உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? சினிமா பாட்டு பாட்டு ஹிந்தியா கன்னடமா அப்படி கேட்டேன். எனக்கு ஹிந்தி song தான் பிடிக்கும் அப்படின்னா. உடனே அவங்க அம்மா பக்கம் திரும்பி, அவ ஹிந்தி சாங் சினிமா பாட்டு கேட்டான்னா கேட்கலான்னா நீங்களும் சாமி பாட்டு கேட்கலாம் கேளு இந்திரான்னு. அது மாதிரி நாம தெளிவு வர வரைக்கும் இந்த பாடல்கள் அது இது நானும் துக்கத்திலயும் பாடிப்பேன். என்ன இப்ப கூட ரீசெண்டா கூட எதுக்கோ பாடிட்டேன், கொஞ்சம் எங்கேயோ மனசு அழுத்துண்டுது, அந்த மீனாட்சி பாட்டு எதுவும் பாடிட்டேன். அது வேண்டாம் நீ பாரு மறக்கடிச்சிருச்சு. அது மாதிரி அது தப்பே இல்ல. பேலன்ஸ்டா இருந்துக்கோங்க. சும்மா இருக்கும்போது சாமி பாட்டு கேட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சத கேளுங்க, நல்ல புக்க படிங்க. அது என்ன இது என்னன்னு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களை அறியாம அப்படியே தேட ஆரம்பிக்கும். அதுதான் இந்த கம்ப்யூட்டர்ல சர்ச்னு போட்டு விட்டா மாதிரி அது அப்படியே தேட ஆரம்பிக்கும். அப்ப யூனிவர்ஸ்ல எங்கேயோ கான்டாக்ட் கிடைச்சிரும். அந்த புக்கா அது ஒண்ணு பேசுவாங்க, உடனே அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். இப்படிதான் நாமளே கிரியேட் பண்ணிக்கிறோம். எவ்ரி திங் இஸ் அவைலபிள், யூ ஷுட் நோ ஹவு டு டேக் இட். அதனால பேலன்ஸ்டா இருந்துக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஸ்லோகம் சொல்லுங்க, ஜபம் பண்ணிக்கோங்க, கொஞ்ச நேரம் நிறுத்திக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, தியானம் பண்ணுங்க, தத்துவத்தை ஞாபகப்படுத்திட்டே இருங்க. தத்துவத்தை வேற வேற விதமா யார் யார் சொல்லியிருக்காங்க, யோகானந்தர் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சச்சிதானந்தர் என்ன சொன்னார், படிங்க. தெளிவு வர வர எல்லாம் விட்டுருவீங்க, அப்புறமா உங்களுக்கு தெரியாது. தெளிவு வர வரதான் துணிவு வரும், விடுறதுக்கு துணிவு. கரெக்ட். அப்புறம் ஒன்னு ரெண்டு கொஸ்டின் இருக்கு, கேட்கலாங்களா? டைம் இருக்குங்களா? கேளுங்க. ஓகே, இப்ப நம்ம இதுல வந்து ஜீவகாருண்யம் எல்லாமே சொல்றாங்க. இப்போ சிம்பிள் தான். இப்ப நமக்கு ஒரு கொசு கடிக்கிறப்பவே நம்ம டப்புன்னு அடிச்சிடறோம், அது நம்மள அறியாமையும் சரி ப்ரிகாஷனாவும் அடிச்சிடறோம், அது ஒண்ணு. அதே மாதிரி இப்ப நாளைக்கு நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா வார் இருக்கு, எனிமிஸ் இருக்காங்க, மெனி திங்ஸ் இருக்கு. அது அவங்களுக்கு இப்போ மிலிட்ரியே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம ஜீவகாருண்யம் பேச முடியாது. அவங்க அந்த இடத்துல நம்ம ஜீவகாருண்யம் பேசினா எனிமி உள்ளுக்குள்ள வந்து அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரப்போ நான் என்னதான் பண்ணணும்? இப்போ ஜீவகாருண்யம் சும்மா நம்ம இப்படியே பேசிட்டே இருக்கிறத நம்ம மட்டும் பேச முடியாது அப்படின்னா, தெரிஞ்சுக்க உடனே இந்த உலகம் பூரா அவங்களால அப்ளை பண்ண முடியுமான்னு உங்க மைண்ட் யோசிக்குது. இந்த மாதிரி நான் சின்னதா கொசு அடிக்கிறேனே அதுக்கு கில்ட்டியா இருக்கு, அதனால பரவாயில்ல, இந்த கொசு அது அடிக்கிறதுனால எல்லாம் அது அடிக்காம இருக்க முடியாது, நம்மள அறியாம அடிச்சிடுறோம், இப்படின்றோம், ரத்தம் வந்துருது, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து இருந்தாக்கா தியானம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் காட் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங் எல்ஸ். இப்போ இப்போ போர்ல இருக்கானே சோல்ஜருக்குன்னா, சோல்ஜருக்கு ஞான மார்க்கம் சொல்லப்படல, அவன் வேலையை செய்யறான், நீங்க ஏன் அவனோட காலில் நின்னு பாக்குறீங்க? அங்க பாக்காதீங்க. அதெல்லாம் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் ஃபங்க்ஷனிங் இன் அன் ஆர்டர். அது பொய்யே இல்ல, ரொம்ப கரெக்ட். இந்த உலகமே எல்லாமே ஒரு ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸா இருக்கு. செய்ததுக்கு தக்க விளைவு வந்தே வரும். அப்போ அது விளைவா அனுபவிச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப தன்னோட இதுதான் கிரேட்டுன்னுட்டு எல்லாரையும் அடி கொல்லு, கை விரல விட்டு காலை விட்டு இப்படின்னு பண்ணிட்டு இருந்தா அந்த ஊர்ல ஒரேடியா நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல நெகட்டிவ் வரும்போது அதுதான் இட் கிரியேட்ஸ் டிசாஸ்டர்ஸ். மலை சரிஞ்சு விழுந்து பூண்டோட கைலாசம் போயிடுறாங்க. அவர் தண்ணி வந்து அடிச்சிட்டு போகுது, அது கிளென்ஸ் பண்ணுதுன்னு நினைச்சுக்கோங்க. அவங்க செத்து போனாலும் செத்து போனவங்களுக்காக ஐயோ பாவங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தே ஹவ் நாட் லாஸ்ட் எனிதிங், தேர் லைஃப் கண்டினியூஸ் இன் அ டிஃபரண்ட் டைமென்ஷன். இந்த உலகத்துக்கு தான் பெயின், அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல பெயினே கிடையாது. அதனால அதெல்லாம் ஐயோ பாவம்னுட்டு நினைச்சுட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல், இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதையெல்லாம் பார்க்க கூடாது. இப்படி வெளியில கவனத்தை விட்டீங்க, உள்ள மனசு அடங்காது, தியானம் வராது. அதனால அத அங்கங்க இருக்காங்க ஒவ்வொருத்தர் பாத்துக்கிறாங்கன்னுட்டு
கொஞ்சமா நாட்டு நடப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. இயற்கை என்ன ஆகுது, இயற்கை சூழல்னால பாத்தியா ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு நம்ம அளவுல அப்படியெல்லாம் பொல்யூஷன் இல்லாம நல்லதா பண்ணிட்டு உலக நல்ல வாழ்த்து எல்லாருக்கும் சொல்லிண்டு சமஸ்த லோகா சுகினோ பவந்துன்னு சொல்லிண்டு ஏந்திருக்கும் போது சொல்லிண்டு தியானம் முடிக்கும் போது படுத்துக்கும் போது நம்மளால முடிஞ்ச அளவு நல்லத எண்ண அலைகளை பரப்பிண்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாஸ்தி ஆக ஆக கண்டிப்பா இட் வில் கிவ் சொலேஸ் டு அதர்ஸ் ஆல்சோ. அப்புறம் ஸ்லோலி ஓரளவுக்கு எல்லாம் ஆடி அடங்கின பின் சின்சியரா பண்ணுங்க, வாழ்த்துங்க, அவ்வளவுதான். சரிங்கம்மா. அப்புறம் ஒன்னையும் இன்னொரு கேள்வி. இது சுஷ்மா நாடி மூலாதாரத்துல இருந்து மேல வருதுங்களா, இந்த தொப்புல இருந்து இதுக்கு வருதுங்களா? மூலாதாரத்துல என்ன நீங்க உங்க உடம்பு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு யோசிச்சுக்கணும். இப்போ அப்பா அம்மாவோட எனர்ஜி சேர்ந்து சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி சென்டர் ஃபார்ம் ஆகி அந்த சென்டர்ல இருந்து ப்ரொஜெக்ஷன் தான் உங்க சுஷும்னா நாடி. அது அப்படி இருக்கும்போது மூலாதாரத்துல இருந்து தான் வருது. சில பேர் ஏன் மணிப்பூர சக்கரத்துக்கு கொடுக்குறாங்கன்னாக்கா இதெல்லாம் பிசிக்கல் லேயர், அந்த மூலாதார சுவாதிஷ்டானம் கொஞ்சம் மைண்ட் பேலன்ஸ்டா இருக்கிறதுங்கும் போது மணிப்பூர சக்கரம் வருது. அதனால அங்க இருந்து இப்போ நீ பேலன்ஸ்டா இரு, இவ்வளவு லேட்டா வந்திருக்க கிளாஸுக்கு, இனிமேலாவது பேலன்ஸ்டா இருன்னுட்டு மணிப்பூர சக்கரத்துக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். சரி மேடம். இது ஆக்சுவலி இது நல்ல ப்ரோக்ராம். ஆக்சுவலி நீங்க லாஸ்ட் டைம் நீங்க அந்த கிரகண டைம் எல்லாம் நீங்க தவம் பண்ண சொன்னீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் டைம் சூரிய கிரகணம் யாரு கூட 2 நாள் முன்னாடி கேட்டிருந்தேன் சந்திர கிரகணத்தை பத்தி. நீங்க எஸ் ரொம்ப நன்றிங்கம்மா. அது நீங்க இன்னைக்கு நைட்டு எனக்கு இருக்கு ஃபெஸ்டிவல். ஆமா, ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் இதே மாதிரி நீங்க என்னுடைய சஜஷன் பஞ்சபூத நவகிரகம் இந்த மாதிரி இது ஆன்லைன்ல பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி பிகினர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்க அண்டர் குரு கைடன்ஸ்ல பண்ணா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்க போட்டு பண்ணலாம். ஆனா அது நீங்க ஆலியார்ல யூடியூப்ல கலந்து பண்றப்ப நீங்க பண்ணிக்கலாம். தனியா நாங்க பண்ணக்கூடாது. ஓ அப்படிங்களா? ஓகே, ரூல்ஸ் கிடையாதுங்க. ஓகே ஓகே ஓகே, எனக்கு தெரியல, சாரி. இது தேங்க்யூ மேடம், வாழ்க வளமுடன். ஓகே, தேங்க்யூ. கார்த்திக் விஸ்வநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு மொத்தம் 2 கேள்வி இருக்குதுங்க. என்னன்னாங்க ஐயா, இப்போ நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா அப்பா அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க, நீ இந்த மாதிரி செய்யாத, இந்த மாதிரி செய்ய அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு இதை செய்யாதேனே நினைப்பாங்க அவங்க. ஆனா ஆப்போசிட் பண்ண மாட்டாங்க, எடுத்தோடனையும் ஒரு இதா சொல்ல மாட்டாங்க. சரி அவன் என்னமோ செய்யறத செய்யட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்ப எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எங்க வீட்லயும் நான் அந்த விஷயம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்கள நான் கூட சேர்த்திக்குவேன். ஏன்னா நம்ம செய்யறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிப்பேன். இப்போ அதனால பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நாங்க அந்த இதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு நாங்க மத்தவங்களுக்கு பண்றப்போ அவங்களுக்கு நல்லா இருக்குது. அவங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா போயிடுது. அந்த விஷயம் சொல்றது செய்யறது. இப்போ ஒன்றும் இல்லை, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அக்குபஞ்சர் படிச்சுக்கிறாங்க. நான் ஒரு 7 வருஷமா பாத்தீங்கன்னா என்னோட சீனியர் ஒருத்தர் கூட ஒர்க் பண்றவர் அக்குபஞ்சர் இது பண்ணியிருந்ததுனால ஏன்னா அவர் பக்கத்துல பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அது மூலியமாவே நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் படிக்கல. மேரேஜ் ஆனோடனே என் ஒய்ஃபை நான் படிக்க வச்சிட்டேன். அது ஏன்னா நீங்க படிச்சிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்க பாத்துக்குவீங்க, பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைன்னு இல்லைங்க ஐயா. அதான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எங்களுக்கு இன்னும் குழந்தை என்ன செட் ஆகல. ஆனா இப்போ படிக்கிறது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது, நீங்க தாராளமா இதுலயே இது முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் எங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போங்க, போய் பாருங்க, சீக்கிரம் ஏதாச்சும் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதுல என்ன ஒண்ணா நாங்க ஒண்ணு நினைச்சு ஒண்ணு பண்றோம், ஆனா அது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரிசல்ட்டா கிடைக்கவே மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ கடைசியா அதுலயே நின்ற மாதிரியே வந்துருது அந்த விஷயம். அது ஏன் அப்படி நடக்குது, ஏன் அந்த மாதிரி எங்களால இது பண்ண முடியல அப்படின்ட்டு. ஆனா நாங்க கத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு பயன், அவங்க ரிசல்ட் கிடைச்சிருந்தவங்க அவங்க அது நல்லாயிடுறாங்க. அதுதான். இப்போ நீங்க அக்கு பிரஷர் கத்துக்கிட்டீங்க, அது விஷயத்துல உபயோகம் ஆயிருக்கு. ஆனா அது மட்டுமே போராது. உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் எவ்வளவு இருக்கு, என்ன ஏது, அது கம்மியா இருந்தா இன்க்ரீஸ் பண்ண, அதெல்லாம் போராது.
அப்போ வெறும் இந்த அக்குப்ரெஷர் பண்ணியே நீங்க பலன் அடையணும்னு நீங்க நினைக்க முடியாது. அப்போ அவங்க பெரியவங்க சொல்றாங்க, சரி ரொம்ப செலவா இருந்தா யோசிச்சுக்கோங்க உங்க இது. ஆனா கடைசியில அந்த டெஸ்ட் பண்ணி தெரிஞ்ச பின்ன அப்படின்னா அது ஒரு பிசிக்கல் ஆஸ்பெக்ட். அது கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டி வரும். உங்களுக்குமே உறுத்தும், அம்மா சொல்லி கேட்கல, அதனாலதான் ஆகாம இருக்கோம், என்னமோ போலான்னு தோணிடும், ஒரு பாயிண்ட்ல போவீங்க. ஆனா இன்னொன்னு, மென்டல் ஆஸ்பெக்ட் கொஞ்ச நாளா எப்படி இருந்தது உங்க சின்ன வயசுல இருந்து, உங்க வைஃபுக்கு எப்படி இருந்ததுன்னு எல்லாம் நீங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த குழந்தை ஆகிற விஷயம் இருக்கே, நம்ம மென்டல் ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப கவுண்ட் ஆகுது. எத் பாவம் தத் பவதிங்கிற போல அது விதி வழியே மதி செல்லும்ங்கிறதையும் சேர்த்து இங்க புரிஞ்சுக்கணும், ரெண்டையும் சேர்த்து. இப்ப எங்க சொந்தக்காரங்களையே சொல்றேனே, எங்க இன்லாஸ் வீட்டுல ஒருத்தருக்கு குழந்தை இல்ல. என்னன்னு பார்த்தா அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்கன்னா பிடிக்காது. பாக்கி உள்ளவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்த குழந்தைங்களை கொஞ்சினா, இந்த பொண்ணு சின்ன பொண்ணுதான், பார்க்கும்போது என்ன இருக்கு சும்மா யாரோ வீட்டுக்கு குழந்தைங்கள எல்லாம் கொஞ்சிட்டு, இப்படி ஒரு ஆட்டிடியூடு. அப்போ என்ன ஆயிடுச்சு, அது பெருசாகி கல்யாணம் ஆகி போகும்போது குழந்தை இல்லாம ஆயிடுச்சு. எவ்வளவு போராடினாலும் குழந்தை நிக்கவே இல்லை, வரவே, டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு கூட தங்கல, போயிடுச்சு. அந்த மாதிரி ஆட்டிடியூட் ரொம்ப மேட்டர் ஆகும். இன்னொன்னு, எங்க வீட்டு விஷயத்துல எங்க அண்ணனுக்கு குழந்தை இல்ல, எங்க அம்மாக்கு நாங்க 4 பொண்ணுங்க, ஒரே பையன். எங்களுக்கு எல்லாம் பயங்கரமா முடி அடர்த்தியா நீளமா இருக்கும். எல்லாருக்கும் அம்மாவே குளிப்பட்டி, அம்மாவே தலை தொடச்சு விட்டு ஜடை போட்டு விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும், ரொம்ப கை ஓஞ்சு போகும். அவங்களும் சின்ன வயசு இல்லைங்களா, அப்படி ஓஞ்சு போகும்போது கல்யாணமே பண்ணிக்கூடாது, கல்யாணம் பண்ணாலும் குழந்தையே பிறக்க கூடாது, இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க எவ்ரி நவ் அண்ட் தென். அப்படி அழுத்துக்கும் போது என்ன ஆயிடுச்சு, எங்க அம்மா எங்க அண்ணன் கிட்ட மட்டும்தான் அட்டாச்சு. ஏன்னா அண்ணா மட்டும்தான் அம்மா கூட இருக்க போறோம்னா, நாங்களாம் வேற யாரோ வீட்டுக்கு போறவங்களாமா அப்படின்னுட்டு சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சு, எங்க அம்மாவோட லைஃப் அவன் மூலமா கண்டினியூ ஆகுது, பிகாஸ் ஆஃப் டூ மச் அட்டாச்மெண்ட். அப்ப என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு குழந்தை இல்ல. எவ்வளவு பூஜை பண்ணி என்ன பண்ணாலும், பெருசா டெஸ்ட் பண்ணினா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, 2 பேருக்கும் ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. ஆனா குழந்தை ஆகவே இல்லை. அப்போ நம்ம ஆட்டிடியூட் ரொம்ப கவுண்ட் ஆகும். இன் தட் கேஸ் நம்ம அதுக்காக ரொம்ப குழந்தை குழந்தை குழந்தைன்னு போராடாமல், இப்போ பிராக்டிக்கலா லைட்டா எடுத்துட்டு செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சுட்டு லைஃப் நடத்திட்டே இருங்க, அவ்வளவுதான். குழந்தைக்காகன்னு ஒண்ணு பெருசா எக்ஸ்ட்ரா முயற்சி எடுக்காதீங்க. உள்ளூர இருந்தா நல்லா இருக்கும், கடவுளே நல்லா இருக்கட்டும் நினைங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன், எங்க யாருன்னு வேண்டாம், ஆனா எங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். அந்த வீட்டுல அந்த அம்மாவா நாகிங் டைப், அவ புருஷனா ரொம்ப ஹார்ஷ், பையனா இப்ப கல்யாணம் ஆன பின்ன அம்மா 4 கேள்வி கேட்டா ஒரு கேள்விக்கு 1 வேர்ட் ஆன்சரா, பாக்கி 3 கேள்விக்கு ஆன்சரே இல்ல. அந்த மாதிரிக்கு பையன் ஒரு மாதிரி. அவனுக்கு பொண்டாட்டியா ஒரேடியா ஊமை கொட்டா மாதிரி உம்முனே இருக்கும். ஒரு நாள் கூட அம்மான்னு கூப்பிடாது, அத்தைன்னு கூப்பிடாது மாமியார, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே பேசாது. இப்போ நான் என்ன சொன்னேன், அந்த அம்மா நல்லா சிந்திக்க வச்சேன். அந்த பையனுக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்ல, அவங்க வீட்லயும் பணம் இருக்கு, இங்கேயும் பணம் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், பாரு உனக்கும் பேலன்ஸ்டா இல்லாம நீ கொஞ்சம் இமோஷனலி இம்பேலன்ஸ்டா இருக்கிற, உன் புருஷனும் இப்படி இருக்கிறாரு, உன் பையன் இப்படி, இந்த குணத்தோட ஒரு குழந்தை பிறக்கணுமா, பேசாம இரு, இல்லாட்டி என்ன இப்போ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு யோசனை, அதானே அப்படின்னு தோணுது. அப்போ ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் யோசிச்சீங்கன்னா, இந்த நெகட்டிவ் திரும்ப கண்டினியூ ஆக வேண்டாம்னு கடவுள் வைக்கிற ஆப்பு அது, அந்த இடத்துல குழந்தை இல்லாம ஆகுது. உங்க ஆட்டிடியூட், ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா பேசாம கடவுள்கிட்ட இயற்கை கிட்ட விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு சாதாரணமா லைஃப் லீட் பண்ணிட்டு இருங்க. கிடைச்சதா சந்தோஷம், கிடைக்காட்டாலும் துக்கம் இல்லைங்கிற மாதிரிக்கு பேலன்ஸா இருந்துக்கோங்க, சர்வீஸ் பண்ண பழகிக்கோங்க. இன்னொரு உதாரணம், நம்ம மன்றத்துல வந்த பொண்ணு ஒண்ணு ஆழியாருக்கு போயிருக்கு. அங்க போன இடத்துல ஒரு பெரிய ப்ரொஃபசர் கிட்ட பேசிட்டே இருந்திருக்கு. அவர் இந்த மாதிரி எல்லாம் கேட்டு 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 சிந்திக்க வச்சிருக்காரு. பார்த்துட்டு அப்புறமா, இல்லம்மா எதுக்கெல்லாம் போராடாத, பேசாம சர்வீஸ் பண்ணு மன்றத்துக்கு சேர்ந்துட்டுன்னு. அதானேன்னு இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆகலன்னாலும் துக்கம் இல்லாம அந்த பொண்ணு பாட்டுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்குது, 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாவும் ஆச்சு. அதனால குழந்தை விஷயத்துக்கு நிறைய விஷயம் கவுண்ட் ஆகுது, 1 2 அல்ல, வெறும் பிசிக்கல் மட்டும் அல்ல, மென்டல் ஆஸ்பெக்ட், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட், பிலசாபிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமும் இருக்குது அங்க. பிறவி 7 தொடரா இருக்கு.
புரியுதுங்களா? எந்த தொடர்ல யாரு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ குழந்தையே வேண்டாம்னு நினைச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஆயிடும். அது மாதிரி ஆயிடும். நீங்க அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க, விட்டுருங்க. கிடைச்சா குட். இத்தனை நாள் முயற்சி பண்ணீங்க, எக்ஸ்ட்ரா முயற்சி. இனிமேல் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடாதீங்க, நாட் வர்த். இன்னொன்னு உதாரணம் சொல்றேன், இந்த புராண கதையில இருக்கிற உதாரணம். இப்போ ஜாம்பவதிய கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஜாம்பவதிக்கு குழந்தை ஆகாது அப்படின்னு இருக்குது. அவ கிருஷ்ணனோட பவர் எல்லாம் பார்த்து எல்லாம் லீலை பண்றதை பார்த்துட்டு, நீ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க, நீ மகாதேவனை கேட்டு எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க கூடாது, எனக்கு வேணும் அப்படிங்கிறா. சொல்றான் கிருஷ்ணன் வேண்டாங்கிறான். ஆனா கேட்க மாட்டேங்கிறா. பிடிவாதம் பிடிக்கும்போது என்ன ஆகுது, கிடைக்குது. அவனு கிருஷ்ணனும் தபஸ் இருந்து மகாதேவன் கிட்ட குழந்தை வருது. ஆனா சரியா கிருஷ்ணனையே எதிர்க்குது, கொல்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ அடாடா பத்தியா, நமக்கு எப்பவுமே பிடிவாதமா இப்பவே வேணும்னு சொல்லக்கூடாதுன்னு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம், இப்போ ஒருத்தர் இருக்காரு என்லைட்டட் மாஸ்டர் ஒருத்தர் மல்லண்ணான்னு, அவர்கிட்ட போய் 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 குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு சில பேரு. அப்ப என்ன ஆயிடுது, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த பிறவியில இருக்கிற புண்ணியத்தை இப்ப கொடுத்து இப்ப இருக்கிற இந்த நெகட்டிவ் அடுத்த ஜென்மத்துக்கு போஸ்ட்போன் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் முடியுமான்னா தெளிவு இல்லாதவங்களுக்கு முடியாதுன்னு தான் தோணும். தெளிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் கான்சியஸ்னஸ். அப்ப அப்படி பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜென்மத்துல குழந்தை கிடைச்சிரும். ஆனா அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், வாய்ப்பு இருக்கு. போராடி பெற்றதுனால அடுத்த ஜென்மத்துல குழந்தை அந்த வியாதியோ இந்த குழந்தை விஷயமோ அப்போ பிரச்சனை இல்லாம இருக்க வேண்டியதுல போய் அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ அந்த குழந்தைய வச்சுட்டு சாதனை ஃபுல்லா பண்ண முடியாம ஆயிடும். அப்புறம் இன்னொன்னு அஸ்ட்ராலாஜிக்கலி ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லிடுறேன். இப்போ வேறொருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் கூட கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவாரு, யூடியூப்ல எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். அந்த ஆள் செத்து போயிட்டாரு. அவர் சொன்னது, இப்போ ஒருத்தருக்கு குரு எப்படி இருக்கு ஜாதகத்துல, 5ஆம் வீடு எப்படி அமைஞ்சிருக்கு, 5th லார்டு எங்க இருக்கான், யாருக்கு கூட இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து கவனிச்சு சொல்லணும். அந்த விஷயத்துல இப்போ சரியில்லை, குரு எங்கேயோ உட்காந்துருக்காரு, சரியில்லை, குழந்தை இருக்காது அப்படின்னா, குரு தனகாரகன் ஆண்டு புத்திரகாரகன். அப்போ ஏதோ ஒண்ணுதான் கிடைக்கும், ஒன்னா தனம் இல்லைன்னா புத்திரன். நீ போய் மகான்கள் கிட்ட குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னா குழந்தை கிடைக்கும், ஆனா அது பிறந்ததுல இருந்து பணம் இல்லாம ஆயிடும்னாரு. அடாடாடா, இப்படி கூட ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டேன் நான். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. குழந்தை விஷயங்கிறது 1 2 அல்ல. சும்மா அனாவசியமா தாட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு யாரும் சிக்கிக்காதீங்க. எல்லாரும் நீங்க பாட்டுக்கு நேச்சுரலா நார்மலா லைஃப் லீடு பண்ணிட்டு நல்லா இருங்க. நீங்க பண்ற சேவையை செஞ்சுட்டே இருங்க. அதுக்காக கிடைக்கும் போது கிடைக்கட்டும், எல்லாத்துக்கும் கிடைக்குதே எனக்கு கிடைக்குதேன்னு கம்பேர் பண்ணு. யூ ஆர் யூனிக். நீங்க தனியா இதை அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவியில உடல் எடுத்து வந்திருக்கீங்க, அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இது உங்க கர்ம வினைப்பதிவு. முன்னாடி போயிட்டே இருங்க, நடக்கும். உங்களுக்கு கூலா எடுத்துக்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் சுவாமிஜி ஆங்கிள் இருந்து சொல்றேன். சுவாமிஜிக்கும் குழந்தை இருக்குல்ல, குழந்தை இல்லைன்னு உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு வைஃபே ஃபோர்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ப்ராமிஸ் பண்ணுங்கிறாங்க. விஷயம் என்னன்னு தெரியாம எப்படி ப்ராமிஸ் பண்றதுன்னா, இல்ல நீங்க ப்ராமிஸ் பண்ணாதான் நான் சொல்லவே சொல்லுவேங்கிறாங்க. அப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, எல்லாரும் என்ன மலடிங்கிறாங்க, நான் என்ன திட்டினா பரவாயில்ல, உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறாங்க. ஆனா அந்த அம்மாக்கும் குழந்தை இல்ல. கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆன பின்ன அவர் ஒரு பாடலே எழுதுறாரு, எனக்கு வினை இல்லை, ஆசை எதுவும் இல்லை தொடர்றதுக்கு, அதனால என்னோட பிறவி தொடரல, குழந்தை வரல அப்படின்னு. அட, அது கூட ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். இது அந்த பிரான்ச் எண்ட் ஆகுது, எல்லா பக்கமும் ஆயிடுச்சு, தெளிஞ்சிடுச்சு, முக்தி அடைஞ்சிருச்சு, ஞானம் அடைஞ்சிருச்சு. இனி அந்த பிரான்ச் அது பிரான்ச் அவுட் ஆகல, இன்னொரு பிரான்ச் வரல அங்க இருந்து, அவ்வளவுதான். இன்னொன்னுங்கம்மா, இப்போ ஆக்சுவலா கேள்வியே மறந்துட்டேன். நான் இப்போ என்னங்கம்மா, இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நான் நிறைய அட்டன் பண்றேங்கம்மா. என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னாங்க. ப்ரோக்ராம்ஸ் நான் அட்டன் பண்றப்போ எனக்கு நிறைய இது நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். டெய்லியும் ஒவ்வொரு இது அட்டன் பண்றப்போ அதை பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன் நடைமுறை வாழ்க்கை. கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. இப்ப கேக்குதாங்கம்மா? அதாங்க, என்னோட நடைமுறை வாழ்க்கையில இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன். மட்டும் கேட்டுச்சு, அப்புறம் கேட்கல. இப்ப கேக்குதாங்கம்மா? ஆடியோ ஜீரோ ஆயிடுச்சு. இப்ப கேக்குதாங்கம்மா? இந்த சென்டென்ஸ் கேட்டுச்சு. அப்படியே எந்த ஆங்கிள் இருக்கீங்களோ அப்படியே பேசுங்க.
ஆமா, இப்போ நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் நிறைய அட்டன் பண்றேன். அட்டன் பண்றப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறேன். என்னோட லைஃபுக்கு நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி அப்ளை பண்ணி ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா வெளியில நடக்கிறது இப்போ ஒண்ணும் இல்லை. என்னோட வீட்லயே பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. நான் அவங்களே அதை ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் கேளுங்க, ப்ரோக்ராம் கேளுங்க, அட்டன் பண்ணுங்க நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா டைம் இருக்காது. சம்டைம்ஸ் ஏதாச்சும் இருக்கும், அவங்க சரியா இது பண்ண மாட்டாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கிறேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். அப்படி பண்ண நினைக்கிறப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு மாதிரி இதா இருக்கும், அதுக்கு அகெயின்ஸ்டா இது பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இவங்க பார்த்துருந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க மேம், என்ன ஆகும்னா என்னால நார்மலா இருக்க முடியல, அப்படியே சைலண்ட் ஆயிடுவேன் டோட்டலா. ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அவங்களே கெஸ் பண்ணிடுவாங்க, என்னங்க இன்னைக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறீங்க இன்னைக்கு. இப்போ நீங்க சில நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்ப உள்ளூர அந்த மனசு அட இவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு விழையுது. ஆனா அடுத்தவங்களுக்கு அந்த லெவலுக்கு வரல, அதனால அவங்க ரெடியா இல்ல. இப்போ மாத்திக்க வேண்டியது யாருன்னா நீங்க தான். பரவாயில்ல, வரும்போது வருவாங்க, ஆனா வரட்டும் 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 வருவாங்க அப்படின்னு ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் நைஸா நல்ல நல்ல சப்ஜெக்ட் இப்படி உட்காந்து அரட்டை அடிக்கும் போது நான் இப்படி கேட்டேன், எனக்கு ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு ஜென்ரலா சொல்ற மாதிரி அப்படியே தலை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் உள்ளூர தாட் வந்து என்ன, உங்களுக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு, எல்லாரும் ஒரே குடும்பத்துல வேற இருக்கீங்க, அதனால எல்லாரும் வருவாங்கங்கிற நம்பிக்கையோட இருக்கணும். எல்லாருமே இன்னைக்கு ஜாலியா டைம் பாஸ் போயிட்டு வரலாமா அப்படின்னாவது ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம் கேட்டு வரலாமா, அந்த ப்ரொஃபசர் ரொம்ப நல்லா பேசுவாங்க, இன்னைக்கு வராங்களாமா மன்றத்துக்கு, வரியா இன்னைக்கு ஒரு நாள், இல்ல நான் உன்னை போர்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சும்மா வந்து கத்துக்கோ, தீட்சை கொடுத்தா என்ன, இனிஷியேஷன் எடுத்துக்கோ, பண்ணா பண்ணி, இஷ்டம் இருந்தா பண்ணி, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நைஸா அப்படி கூட்டிட்டு போனோம். இப்படியே எப்படி நைஸா தாஜா பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவ் வேல எல்லாரையும் அழகா நல்லது கொண்டு வருதுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் ஒர்க் ஆகும். நீ கத்துக்கோ அப்படின்றவாங்க. அதனால ஹார்ஷா இருந்து ஜெயிக்கவே முடியாது. அமைதியா இருந்து உள்ளூர இப்படி இருங்க, நல்ல விஷயத்த தலையில போட்டுக்கிட்டே இருங்க, சும்மா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மட்டுமே பேசுங்க தத்துவத்தை எல்லாம், அப்ப வந்துருவாங்க ஒரு நாளைக்கு வந்து. இல்லைங்கம்மா, எனக்கே அது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா நான் சைலண்ட் ஆயிரேன்னா, அதனால பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா நான் நார்மலா பேசுறப்பே பாத்தீங்கன்னா ஏன் சிடுசுன்னு பேசுறீங்க, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. என்னால பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா என்னால ஓப்பனா பேச முடியாது, இப்படி இருங்கம்மா இப்படி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வைஸ் பண்ற மாதிரியே போயிருதுங்க. நான் எது பேசினாலும் இப்ப அட்வைஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு போயிருது. அது இப்படி இருக்காதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா. சைலண்டா இருக்கிறது என்னன்னு எனக்கு இப்போ ஒண்ணு புரிஞ்சிருச்சு நீங்க சொல்ல சொல்ல. பாரு எவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னுட்டு கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங்கோட ஒரு வருத்தத்தோட டைட்டா இருக்கீங்க, உள்ள வித்ட்ரா பண்ணிட்டு. அதனால அந்த நெகட்டிவிட்டி காசஸ் அதர் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ். அதனால நீங்க ரேஸ்ல ஓடி கொஞ்சம் முன்னாடி ஓடிட்டு இருக்கீங்க, அவங்க பின்னாடி வராங்க, வந்து சேர்ந்துக்குவாங்க. அதனால எல்லாரும் இந்த ரேஸ்ல கடைசியா முடிச்சுதான் ஆகணும். கொஞ்சம் பின்னாடி வராங்க, நீங்க கொஞ்சம் முன்னாடி ஸ்பீடா ஓட கத்துக்கிட்டீங்க, அதனால எல்லாரும் வருவாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவா இருங்க. இன்னொன்னுப்பா, இந்த தாவர உதாரணம் பாருங்க. ஒரு இதுல இருந்து மொட்டு வரும்போது அங்க பூ வர போகுது, ஆனா அதுல சின்னதா தான் இருக்கும் மொட்டு, அதுவே கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாகி கிரீனாவே தான் இருக்கும். அப்புறம் தான் கொஞ்சம் பூ கலர் எட்டி பார்க்கும், அப்புறம் தான் அது ஃபுல்லா குரோ ஆன பின்னதான் மலரும். அந்த மாதிரி நீங்க ஃபுல்லா வளர்ந்த மொட்டு மலர ரெடியா இருக்கீங்க, அவங்க சின்ன மொட்டா இருக்காங்க, குட்டி மொட்டு, இனிமேல் தான் அது கொஞ்சம் பெருசாகணும், அப்புறம் தானே மலரும். நீங்க அவசரப்பட்டு இப்பவே மலரு சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு பிஞ்சு போயிடும். அதனால யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு உங்க நல்லதுக்கு உங்களுக்கு இந்த இது கிடைச்சிருக்குது, ரசிக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க மட்டும் இதுல இருங்க, பரவாயில்ல. எத்தனையோ வீடுகள்ல ப்ரொஃபஸர்கள் பாருங்க, அவங்க வைஃப் கிளாஸ் எடுக்க வரவே மாட்டாங்க. சில பேர் வீட்டுல வைஃப் எதிர்த்துட்டே இருப்பாங்க, ஆனாலும் கொஞ்சம் அப்படி பொருட்படுத்தாம நைஸாவே சமாளிச்சுட்டு இருக்கிற ப்ரொஃபஸர்களும் இருக்காங்க. அப்படிதான் இருக்கும், மிக்ஸ்டா தான் இருப்பாங்க. ஒரு வீட்டுல எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்ல. எவ்ரி சோல் நீட்ஸ் இட்ஸ் ஓன் டைம் அண்ட் ஸ்பேஸ் டு blossom. Yes, we have to give them their space, time and space. பரவாயில்ல, வரும்போது வரட்டும். சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மேடம். மேடம், ஆக்சுவலா நான் இப்ப துபாயில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா வேலையில வந்து இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிசைன்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரா எனக்கு வேலை கிடைச்சிது. அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜரா வேலை கிடைச்சிது. அன்பார்ச்சுனேட்லி அந்த கம்பெனிகள் எல்லாம் ஒரு கம்பெனில வந்து ரொம்ப மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகி அப்புறம் இது பண்ணி அப்புறம் அங்கிருந்து வெளில வர வேண்டியதாயிடுச்சு. 2வது கம்பெனில வந்து சேலரி ஒழுங்கா கொடுக்கலாம், அவங்களுக்கு கம்பெனிக்கே ப்ராஜெக்ட் இல்லை. ஸோ அதனால வேற வேலை தேட வேண்டிய சூழ்நிலை. திருப்பி டிசைன் இன்ஜினியராகவே கிடைச்சது, ஜாயின் பண்ணிட்டேன். இன்டர்வியூல ஆப்வியஸ்லி எனக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ண தெரியும், இதெல்லாம் பண்ண ஒரு ஹோப் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப சேர்ந்து ஒரு 3 மாசம் ஆகுது. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த டிசைன் வந்து ஆக்சுவலா பண்ணி 2 வருஷம் ஆகுது. பட் ஆனா இப்ப இருக்கிறது கொஞ்சம் யூஎஸ் கம்பெனி, கொஞ்சம் அவங்க டெக்னாலஜியாவும் பண்றாங்க. ஸோ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வந்து உடனே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்றாங்க. இப்ப லாஸ்ட் வீக் என்னாச்சுன்னா எனக்கும் என்னோட ரிப்போர்ட்டிங் பண்றவங்க அவங்களும் இந்திய ஆளுங்க தான். ஒருத்தர் தமிழ், ஒருத்தர் வந்து நார்த் இந்தியன். எல்லாமே வந்து எனக்கு அகைன்ஸ்டாவே ப்ரூஃப் எடுத்துக்கிறாங்க. நான் இப்ப இந்த ப்ராஜெக்ட் இப்ப அசைன் பண்ணிட்டேன், நீங்க 10 நாளா முடிக்கல நீங்க. ஆனா எனக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே டஃப்பான ப்ராஜெக்ட். அவங்களாலே எது பண்ண முடியாதோ அதை அப்படியே எனக்கு ஒதுக்கிட்டாங்க. லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்துட்டோடனே நீங்க வந்து எனக்கு டஃப்பான ப்ராஜெக்டா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா பேசி இது பண்ணியாச்சு. இப்ப ஒரு 2-3 நாள்ல லீவ் இங்க பாத்தீங்கன்னா மைண்ட் தாட் வந்து வாழ்க வளமுடன் சார். இப்ப பேசிட்டு இருந்தால சார். ஆமா சார். இப்ப அதனால இப்ப 2-3 நாளா எனக்கு வந்து ஐயோ இப்ப திருப்பி வேலைக்கு போனா ஏதாவது சொல்லுவாங்களோ, இல்ல வந்து ஏதாவது அதை வச்சு நம்மள ரிட்டர்ன் பண்ணுவாங்களோ அப்படின்னு இருக்கு. வேலை சம்பந்தமும் பயமா இருக்கு. அடுத்தடுத்த வேலை வந்து நமக்கு டஃபா கொடுப்பாங்களோ, நமக்கு வந்து 2 நாள் ஆகுதோ அப்படின்ட்டு ரொம்ப பயமாவும் இருக்குது. நல்லா தூங்குறோமா, எனக்கு வந்து வேலையும் இருக்குது, பட் வந்து பண்றதுக்கு ஆர்வமும் வர மாட்டேங்குது. நேத்து ஃபுல்லா தூங்கியிருக்கேன். இன்னைக்கு காலைல 10 மணிக்கு தான் எழுந்திருக்கேன். மீன் டைம் இங்க ஃபேமிலியும் வேற இருக்கு. இப்ப வேலைன்னா ஃபேமிலி என்ன ஒரு கை குழந்தை இருக்குது. ஃபேமிலினா அடுத்த வேலை தேடணும், திருப்பி இங்க இருந்து வேற இடம் மாத்தணும், இல்ல அது மாதிரி ரொம்ப பயமாவும் இருக்குதுங்கம்மா. அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாவே இருக்குது. இதுக்கு ஆபீஸ் வேலை விஷயம் எல்லாம் ஐயா தான் சொல்லணும். ஓவராலா தான் வெளியூர் போய் உக்காண்டிங்கன்னு இந்தியா விட்டுட்டு அது மாதிரில ரிஸ்க் நிறைய இருக்குதா இருக்கு. சார் பேசுவாரு, சொல்றாரு. இப்போ நீங்க எதுக்காக அந்த இடத்துல இருக்கீங்க? அதிக பணம் சம்பாதிக்கணும் தானே? இப்ப அதிக பணம்னு சொல்ல முடியாது. அதாவது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். இங்க எனக்கு அந்த சர்க்கிள், தெரிஞ்ச சர்க்கிள் வந்து இருக்குது. சரி, இப்ப முயற்சி இப்ப இந்த எப்ப உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சந்தோஷமோ நிம்மதியோ இல்லையோ விட்டுட்டு அடுத்த வேலையை தேடுங்க. 10 வருஷம் இந்த மாதிரி நிலைமையில நீங்க உங்க ஒரு பஃபர் ஒண்ணு வச்சிருக்கணும். ஒரு 6 மாசம் வேலை இல்லாதப்போ பிட்வீன் ஜாப்ல இருக்கிறப்போ ஒரு பஃபர் வச்சிருக்கணும். அடுத்த வேலையை தேடணும், எங்க போகணும். அதுக்கெல்லாம் நீங்க பஃபர் வச்சுக்காம இருந்துதான் காரணம். வர்றதெல்லாம் செலவு பண்ணிடுறது, வீடு வாங்கிடுறது, ஊருக்கு அனுப்பிச்சுறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு இஎம்ஐல எக்கச்சக்கமா வாங்கி வச்சுக்கிறது, வேலை போச்சுன்னா என்ன பண்றதுங்கிறது எல்லாமே நம்ம தான் காரணம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பில்டப் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய பேராசை தான் காரணம். பேராசையும் அப்புறம் நம்மளுடைய இம்ப்ராப்பர் பிளானிங் இன் லைஃப் அதுதான் காரணம். ப்ராப்பரா பிளான் பண்ணி உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பொருளை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா பேங்க்ல டெபாசிட்லாம் இருந்துச்சு, பரவாயில்லடா இன்னும் 3 மாசம் இந்த வேலை விட்டா ஒரு 3 மாசம் வேலை தேடிக்கலாம் அப்படின்னு தைரியமா இருந்திருப்பீங்க. இப்போ உங்க பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் நீங்க பிளானிங்ல இருந்தா கூட ஒரே பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டு எதுக்கு அந்த வேலையை செய்யணும்? விட்டுருங்க, வேற வேலை தேடுங்க, அமைதியா இருங்க. சந்தோஷம் தான் வாழ்க்கைக்கு தேவைங்க. ஹாப்பினஸ் is our goal of life. பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. அதை இழக்கிற மாதிரி சூழ்நிலைன்னா அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் is our goal of life. ரெண்டுமே இல்லாதப்போ எதுக்கு அந்த வேலையை செய்யணும்? விட்டுருங்க. அப்படியும் இல்லையா ஊருக்கு வந்துருங்க. அந்த சம்பாதிச்சதுல போதும், 3 வேளை சாப்பிடறது இருந்தா போரும் இல்ல. இங்க வந்தாலும் வேலை கிடைக்கும், பண்ணிக்கலாம். எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 5 வருஷம் இருந்துட்டேன், நான் துபாய் போயிட்டேன், ஊர்ல என்ன சொல்லுவாங்க, எனக்கு அங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இதெல்லாம் உங்களோட இமேஜினேஷன். அதெல்லாம் தேவையே இல்லை. பேலன்ஸா யோசிங்க, நல்ல ஐடியா கிடைக்கும். வேற வேலை சொல்லுங்க. இல்லைங்க, இப்ப வந்து அவங்க வந்து இப்ப போக சொன்னாங்கன்னா நம்ம போய்க்கலாம். ஏன்னா இப்ப நம்ம போயிட்டு இப்ப சேர்ந்து 3 மாசம் ஆகுது. இப்ப நான் போயிட்டு வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்ப நான் விசாக்கு கட்டின மணி வந்து ஒரு
ஊர் காசுக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வரும். அப்புறம் மெடிக்கல் இது எடுத்ததுக்கு 1.5 லட்ச ரூபா. இப்ப நம்ம 3 லட்ச ரூபா கட்டிட்டு தான் வெளில போகணும் அப்படின்பாங்க. இப்ப வந்து எனக்கு எப்படின்னா இந்த ஃபியர் எப்படிங்க ஓவர் கம் பண்றது? ஐயோ நான் தோத்துருவேனோ, ஐயோ நான் வந்து இப்போ நீங்க எவ்வளவு பொருள் சேர்த்து தங்கம் வாங்கி வச்சிருக்கீங்க, ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒரு நிமிஷம், எவ்வளவு தங்கம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒரு 20 பவுன் இருக்கும். 20 பவுன். ஒரு 2 பவுன் விட்டா அந்த காசை கட்டியாச்சு. இப்ப அந்த தங்கம் வீட்டுல இருந்து தூங்குது தானே, அது உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்ததா? தங்கம் எதுக்கு வாங்குனீங்க? எப்ப நம்மளுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் போகுதோ, பீஸ் அண்ட் ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல் லைஃப் போகுதோ, அதை கொடுத்துடணும். அதுக்காக தான் பண்றதே. பொருள் ஈட்டுறதெல்லாம் அதுக்குதான். அந்த 20 பவுன் 4-5 பவுன் வித்தா கூட பரவாயில்லப்பா, வந்து இங்க வந்து செட்டில் ஆயிக்கோங்க, வேற வேலை இல்ல. அதை வித்துட்டு அந்த இடத்த கொடுத்துட்டு வேற வேலை தேடுங்க. சரி, உங்க அதே சர்க்கிள் பிடிச்சிருக்கு, அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பொருள் வீட்டுல உங்க ஒய்ஃபோட கையிலயோ காதுலயோ கழுத்துலயோ இருந்து என்ன பிரயோஜனம்? பேங்க் லாக்கர்ல இருந்து என்ன பிரயோஜனம்? அதை தூக்கி கொடுத்துட்டு வித்துட்டு போயிட்டே இருங்க. எது உங்களுக்கு தேவை அதை பாருங்க. அப்படி செய்யலாம். இந்த தங்கத்துக்கு ஓவரா மதிப்பு கொடுத்துட்டு அப்படி இருக்க வாங்கி சேர்த்து வச்சது ஒரு சேமிப்பா நினைச்சீங்கன்னா அதை உபயோகிச்சுக்கலாம். இப்போ ஐயா சொல்ற மாதிரி. அப்புறம் உங்களுடைய இல்ல உங்க டெபாசிட்டோ கம்பெனியில போட்ட ஏதோ ஒரு ஷேரோ அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ஷேர் இருந்து அது இன்னும் போகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. வித்துட்டு பணத்தை அங்க கம்பெனிக்கு என்னமோ கொடுக்கோ, உங்களுடைய என்னதுக்கெல்லாம் பண்ணீங்களோ, இன்சூரன்ஸ், விசா கட்டினதெல்லாம் கட்டிட்டு அடுத்த வேலையை தேடுங்க. அவ்வளவுதான். ஆமா, உங்க பணம் உங்களுக்கே உதவலன்னா எப்படி இன்னொருத்தருக்காக மனம் கஷ்டப்பட்டுட்டு டிப்ரெஷனுக்கு போயிட்டு மருந்து சாப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ஏன் செலவு பண்றீங்க? சரிங்க, இதை நான் இப்ப ஃபாலோ பண்றேன். இப்ப இந்த பயத்துக்கு என்னங்க பயிற்சி பண்ணல? இந்த பயம் ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பியரிங் ரியல்ங்கிறது தான் பயம், ஃபியர். ஆனா இப்படி ஆயிடுமோன்னு கற்பனை பண்ணிக்குது ரொம்ப பெருசா. அப்படி கற்பனை பண்றத நிறுத்திட்டு, சரி இப்படி ஆனா நான் இப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறேன், இப்படி வேலையை விட்டுக்கிறேன், இப்படி இருந்தா ஐயா சொன்ன மாதிரி இப்படி பணத்தை திருப்பி கட்டிக்கிறேன் அப்படின்னு மனசு ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த பயம் போயிடும். ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்பியரிங் டு பி ரியல்ங்கிறது நீங்க ஃபால்ஸ்ங்கிறத ஒரு தீர்வு எடுத்துட்டீங்க, முடிவு கொண்டுட்டீங்கன்னா அந்த பயம் போயிடும். பயம்னா நீங்க முடிவு எடுக்காம தீர்மானம் எடுக்காததுதான் பயம். அப்படி ஆயிருமோ, கூப்பிட்டு இப்படி சொல்லிடுவாங்களோ, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சதை டிசைனை நான் போய் பண்றேன், அவ்வளவுதான். ஐ வில் லேர்ன், ஐ வில் இம்ப்ளிமெண்ட், கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவா போங்கனீங்கன்னா சொல்லலாம், அவங்களே சஜஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம நீங்க பாட்டுக்கு பயத்தோடு இருந்தீங்கன்னா அங்க வேலையும் செய்ய முடியாது, கெட்ட பேரும் வரும். அல்ல, ஐ கேன் டூ வாட் த பெஸ்ட் ஐ கேன் அப்படின்னு நீங்க போயிட்டே இருங்க. அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க நெகட்டிவா போறதுனால நெகட்டிவே அட்ராக்ட் பண்றீங்க. நெகட்டிவா போகும்போது நீங்க எனர்ஜி லெஸ் எனர்ஜியா இருக்கீங்க, வீக்கா இருக்கு, ஐடியா வர மாட்டேங்குது. அவங்க கொஞ்சம் ஹார்ஷா ஜோரா எனர்ஜியா இருக்காங்க, டக்குன்னு வள்ளுன்னு விழுந்துடுறாங்க. நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா, திருடமா இருந்தீங்கன்னா, திருட சித்தத்தோட ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஐடியா வரும், சால்வ் ஆகும். இல்லன்னா நான் இப்படி சொன்னா நான் இப்படி பண்ணிடுவேன், இப்படி முடிவு எடுத்துப்பேன். பாஸ் அண்ட் சபார்டினேட்ட வாழ்த்துங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். இந்த கம்பெனில சேர்ந்தேன், நான் ப்ரொடக்ஷன்ல போயிட்டு திருப்பி டிசைன் வந்திருக்கேன், ஐ லேர்ன் அண்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவா நினைச்சிட்டு போங்க. அப்படி இப்ப பயந்துட்டு போனீங்கன்னா திட்டுவாங்க. பயப்படாம பாசிட்டிவா வாழ்த்திட்டு போங்க. பரவாயில்ல, இத ப்ராஜெக்டே மாறிடும், இல்லைன்னா டிசைன் இருந்து வேற டிசைன் போயிடும், அப்படியெல்லாம் நடக்கும். சமாதானம் பண்ணி ரெடி ஆயிட்டீங்கன்னா அந்த தியானம் பண்றதுக்கும் அதுக்கும் ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும் உள்ள இருந்து. எப்படி அதான் நீங்க சொல்ற மாதிரி மன அலைச்சல் வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த இதெல்லாம் பண்ண முடியாம போயிடுது. உங்களுக்கு எல்லாம் மறந்துடும். You don't get connected to the data what you have in your brain cells. Disconnect ஆயிடும். ஆமாங்க. அது இல்லாம இந்த லீவ் நாள்ல வந்து இதை நினைச்சு அப்படியே பயந்துட்டு நான் தூங்கிடுறேன், தூங்குனா எனக்கு மறந்துடுது அப்படின்ட்டு. தூக்கத்தினால நீங்க தூங்குறதுன்னா தப்பிக்கிறீங்க, அதெல்லாம் முடியவே முடியாது. இப்ப நீங்க தூங்குற நேரத்துல உடனே போய் சிஸ்டத்துல உட்காந்து என்ன டிசைன் என்ன பண்ணணும் அதை 4 பேர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு உங்க சர்க்கிள்ல கேட்டு தெரிஞ்சிருந்தீங்கன்னா you would have gained the confidence. பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி நீங்க கான்பிடன்ஸை பில்டப் பண்ணாம நீங்க போய் தூங்கிட்டு திருப்பி அங்க பயத்தை தான் நீங்க அதிகம் பண்ணிக்கிறீங்க. It will complicate the problem. இதுக்கு என்ன பயிற்சியும் பண்ணலாம், தவம் என்ன பண்ணலாம்? துரியாதீதம் தான் மெயினா. துரியாதீதம் 9 தவம், பஞ்சபூத நவகிரகம் தான். அதை பண்ணணும். அதை பண்ண மாத்திரம் பத்தாது. You have to concentrate on your work, job, design. என்ன பண்ணணுமோ சோம்பேறித்தனம் இல்லாம அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் பாஸ் அண்ட் சபார்டினேட்ட வாழ்த்துங்க.
எனக்கு தெரிஞ்சதை பண்றேன்னு கான்பிடன்ஸ வளர்த்துக்குங்க. உங்க ஏரியால அப்டேட் பண்ணிட்டே இருங்க, நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. பிரசன்ட்ல இப்ப எப்படி இருக்குன்னு. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த அந்த இல்ல இருந்தாங்கன்னா வெக்கப்படாம அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளு, இந்த மாதிரி நான் மறந்துட்டேன், இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படிலாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் போயிடும். சரிங்க. நான் இப்ப எல்லாமே அப்ளை பண்ணி பாக்குறேங்க. அப்புறம் நான் வந்துட்டு உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கால் பண்றேன் என்ன ஆகுதுன்னு. சரி, பண்ணுங்க. சரிங்க, வாழ்க்கை நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சபரி சுந்தர வடிவேலு ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. அம்மா ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நீங்க சொன்ன அத்தனை டிப்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நன்றி ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. அதாவது நீங்க ஒண்ணு நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, இப்ப குடும்பத்துல வந்து மனைவி, அவங்க மாமியார், அவங்க சைட்ல எல்லாம் வந்து அவங்க அவ்வளவு சீக்கிரம் நீங்க சொல்ற மாதிரி அவங்க தங்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு சில பேர் அமையறாங்க, சில பேர் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபியர் இருக்கும் அவங்களுக்கு. அதாவது அவங்க சொத்தை கேட்டுருவோம் அப்படிங்கறது ரொம்ப ஃபியர் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ மகரிஷி சொன்ன மாதிரி பெற்றது ஞானமே ஆனாலும் குடும்ப அமைதி தொலைத்தி பெறுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லையில புரியுது. பட் ஆனா அந்த மாதிரி இந்த காலத்து ஜென்ரலாவே நான் சொல்றேன், என் ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப அவங்க ஆஸ்பிரேஷன்ஸ் அதிகம், ஆம்பிஷன் அதிகம், யூனோ ஆன் த டோஸ் தான் இருக்க வேண்டியதா இருக்கு. அவங்க இது வேலைக்கு போகணும், அங்க ட்ரை பண்ணணும், இந்த இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் கேட்டேன். அதுல வந்து ஏன்னா அவங்க கிட்ட நம்ம வளைஞ்சு சரி ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் போக வேண்டியதா இருக்கு. அவங்க வந்து இந்த குடும்பம் அவங்களோட கரியர்ல அவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்காங்க. இந்த யூனோ உன்னை நம்பி நான் இருக்கிறதுக்கு நான் என்னோட இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அதை பத்தி கேட்கலாம் தான் நான் கேட்டேங்க ஐயா. ஏன்னா இப்ப என் ஒய்ஃப் வந்து ஜாயினிங் என்ன சொன்னா இவ்வளவு நாள் வேற எதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தா, இப்ப என்ன சொன்னா நான் இதுல ஏர்ஃபோர்ஸ் போறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் இது ஏமா ரொம்ப இன்னதுக்கு வரலன்னு சொன்னா அதை கேட்கல, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதை பத்தி தான் கேட்டேன். நன்றி. பொதுவா வாழ்க்கைய நம்ம சின்ன விண்டோல பார்க்க கூடாது. பொதுவா பரம்பரையா எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் இம்ப்ரூவ்டா நல்லா என்ஜாய் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுல அவங்க ஃபேமிலியில எப்படி இருக்கு, உங்க ஃபேமிலியில எப்படி இருக்கு நல்லா பாத்துக்கணும். அப்புறம் ஓவராலா சொசைட்டிய பார்த்தா எல்லாம் பொதுவா ஆம்பளைங்க எல்லாம் பெண்களை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி செகண்டரி சிட்டிசன் மாதிரி ட்ரீட் பண்ணி ஜெனரேஷன்ஸ் அப்படி வந்ததுல இப்போ பெண்கள் கை ஓங்கி இருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அதுவும் லா ஆஃப் நேச்சர் கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு போட்ல ஒரே பக்கம் லோடு ஏத்தினா அப்படியே டாப்ல ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி டாப்ல ஆகி கிடக்கு இப்போ லேடிஸ் விஷயம். அதனால ஜென்ஸ் சைட்ல இருந்து தான் இப்போதைக்கு இன்னும் 1-2 ஜெனரேஷனுக்கு ஜாஸ்தி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாகணும், வேற வழி இல்ல. அதனால நீ தான் இதுக்கு வந்திருக்க, உங்க வீட்டுக்காரையும் வந்திருக்காளா வைஃப்? இல்லைங்கம்மா. வரல இல்லையா, அப்ப அவங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லையே. அப்ப அவங்க சைடு நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கவே முடியாது. நீங்க தான் ஜாஸ்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க தான் ஞானி. யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி அ ஞானி. பாருங்க, எந்த ஒரு நிகழ்விலையும் நீங்க வந்து அதுல வந்து த குட் அண்ட் பேட நீங்க உட்கார்ந்து எழுதணும். யூ ஷுட் ரைட். இப்போ நீ வந்து இதுக்கு வந்து இதை நீ கொடுக்கலன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். எனக்கு வந்து உடல்நல சரியில்லாம போகும், வேலை போகும், அடுத்தது நான் பண்ண முடியாது, இதை வீட்டுல வச்சிருந்து என்ன பண்றோம் அப்படியெல்லாம் யூ ஹேவ் டு சிட் அண்ட் டாக் டு தெம். வைஃப் கூடயோ அம்மா அப்பா கூடயோ இதெல்லாம் இந்த வந்து இதுனா எது, இந்த முடிவெடுத்தீங்கன்னா இந்த நிகழ்வுகள், இது இந்த முடிவு கிடைக்கும், இதை எடுத்தீங்கன்னா இந்த முடிவு இருக்கும், திருப்பி நம்ம ஊருக்கே போக வேண்டி இருக்கும். இப்போ ஏர்போர்ட் சேர்றான்னா பாரு கண்ட டைமிங்ல போக வேண்டி இருக்கும். யார் கொண்டு போய் விடுறது, போறது வருது, அந்த ரிஸ்க் இருக்கு. ராத்திரியில போக உனக்கு நைட் ஷிப்ட்னா பயமா இருக்கும். அந்த மாதிரிலாம் அவங்கள திங்க் பண்ண வைக்கணும். இப்ப குழந்தைகளை யாரு பாத்துக்குவாங்க, எல்லாமே பாத்துக்கணும். அதெல்லாம் வந்து நமக்கும் இதெல்லாம் தேவையா, அதெல்லாம் பாருங்க. பிளஸ்ஸா இருந்தா போகட்டும், மைனஸா இருந்தா எல்லாரும் ஞானம் அடையிற வரைக்கும் கொஞ்சம் ஏறு பேர் இருந்துட்டேதான் இருக்கும். கொஞ்சம் போராட்டமாவும் அதான் இதாவும் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது. இந்த தியானம் பண்ண ஆரம்பிச்ச உடனே உள்ளூர் எல்லாரும் அப்படியே ஒரு அமைதி நிலையும் அப்படியே ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறாங்க. அப்படி எல்லாம் ஆகாது. என்ன கர்ம வினை இருக்கு, இன்னமும் தெளிவு வரல, கூட இருக்கிறவங்களுக்கு தெளிவு வரல, கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி கற்பனையும் பண்ண வேண்டாம். நீங்க இந்த அளவாவது பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இப்போ எப்படி இவ்வளவு நைஸா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நீ யோசி. ஐயா சொன்ன மாதிரி எழுதி பாரு.
இப்படி பண்ணா இப்படி இருக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் குழந்தைகளை டிஸ்கஸ் பண்ணு. என்ன படிக்க வைப்பாங்க, தேவையா தேவையில்லையா, அதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிடலாம் முடியும். அப்படி எல்லாம் பேசி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வச்சா மாறிப்பாங்க. இல்லன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. குழந்தைகள் வீட்டுல கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும். இல்லன்னா சில சமயத்துல விட்டு கூட பிடிக்கலாம். சரி போட்டு வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு அப்பதான் தெரியும் அவளுக்கு அதோட கஷ்டம் அப்படின்னு விட்டுறலாம். அப்ப அத ராத்திரியில போறதும் வருதும் நைட் ஷிஃப்ட்டும் கண்டபடி ஆகும்போது அதுக்கே கஷ்டமாயிட்டு அதே விட்டுரும். அந்த மாதிரி சில சமயத்துல விட்டுதான் பிடிக்கணும். அது மாதிரி சிச்சுவேஷன் எப்படின்னு பார்த்து நல்லா நடக்கும். சரிங்கம்மா, ரொம்ப சிறப்பான பதில். நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஐயா மறுபடியும் வந்திருக்காங்க. ஓப்போ மோட்டரோலா. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஹலோ அம்மா. ஒண்ணும் இல்ல, மிஸ்ஸஸே வந்திருக்காங்க, வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. மதியம் வாக்கிங் போவாங்க, தூக்கம் வரதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட கொடுக்குறேன். அவங்கள்ட்ட பேசுங்கம்மா, நான் தரேன். அவங்க பேர் கீதான்னு பேரு, 75 வயசு ஆகுது. வாழ்க வளமுடன் கீதா, சொல்லுங்க. மேடம், எனக்கு தூக்கம் வருது இல்ல ராத்திரி, அது பிரச்சனையா இருக்கு. என்னன்னா கொஞ்சம் லேட்டா தூங்கினப்ப காத்தால 4 மணி ஆனா விழிப்பு வந்துடும். அப்படி தூங்க முடியறது இல்ல. மத்தியானம் வேலை செய்யறது கஷ்டம். இப்போ நீங்க தியானம் கத்துட்டு இருக்கீங்களா? கத்துட்டு இருந்தேன், அப்புறம் பாதியில போக முடியல, சரியா கத்துக்கல. அப்போ தியானம் பண்றது இல்ல நான் எடுத்து பரவாயில்ல, மன்றத்துக்கு போங்க. எக்ஸசைஸ் பண்றீங்களா? சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்றேன். எக்ஸசைஸ் பண்றேன், எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங்க. சாப்பாட்டுல சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க. 7:30 சாப்பிட்டு முடிங்க. சாப்பிடுறேன், 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன். அப்புறமா நீங்க ஏஜ் ஆச்சுங்கிற ஒரு பாயிண்ட நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப 75 வயசுல நம்ம 40 வயசுல செஞ்ச மாதிரி வேலை செய்ய மாட்டோம் இல்லையா? அப்படி வேலையெல்லாம் செய்யாததுனால அப்படி ஒண்ணும் பெருசா டயர்ட் ஆகல. நமக்கு ரெஸ்ட், கொஞ்சம் ரெஸ்ட் போதும். அதுக்குள்ள பிரெயின் எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துருது, ரிலாக்ஸ் ஆயிடுது. அதனாலதான் சீக்கிரமா முழி போறது. இந்த புரிதல் இருக்கணும் உங்களுக்கு உடம்பு விஷயத்துல. அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமா படுத்துக்கணும். படுத்துட்டு தலைகாணி இல்லாம 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் அப்ப பண்ணலாம். ஏன்னா அது இன்சாம்னியா ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கார்த்தால ஒரு தடவை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், சாயங்காலம் கூட சாப்பிடறதுக்கு முன்னால எல்லாம் கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்த பின்ன படுத்து ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரும் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும். அப்படி எல்லாம் பண்ணினீங்கன்னா ஜஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். இல்ல நடுவுல படுத்த உடனே தூக்கம் வந்துட்டு 2 மணிக்கு முழிப்பு ரொம்ப நேரம் தூக்கம் வரலன்னா அப்ப கூட தலைகாணி இல்லாம 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் இன்னொருக்கா பண்ணி பார்க்கலாம். அப்படி எல்லாம் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை, ஏதாவது ஸ்லோகமோ என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை தூக்கம் வரலன்னா வெளியில எந்திரிச்சு இருட்டுல நடு ராத்திரில நடக்கிறது அல்லது புத்தகத்தை வச்சு புத்தகம் படிச்சீங்கனாலே தூக்கம் வந்துடும். ஒண்ணு. ரெண்டாவது, படுத்துட்டு அப்ப நீங்க ஐயா இருக்கிறப்ப நான் சொல்லியிருந்தேன், உங்க வாழ்க்கையிலே சின்ன வயசுல இருந்து நடந்த நிகழ்வுகள், சந்தோஷமா நடந்த நிகழ்ச்சிகள், கல்யாணம், குழந்தைங்க படிப்பு, வேலை போனது, குழந்தைங்க கல்யாணம், அந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிங்க, வெளியூருக்கு போனது, கோயில் குளத்துக்கு போனது, அந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உங்க மூளையில பதிஞ்சிருக்கும். அந்த பதிந்த நிகழ்வுகளை ஞாபகத்துக்கு கொண்டு அந்த கேசட்டை பிளே பண்ணீங்கன்னா அந்த மூளையில அந்த எண்ணங்கள் அப்படியே நிகழ்வுகளை பிளே பண்ணீங்கன்னா அருமையா தூக்கம் வந்துடும். எப்போ மனம் அமைதியா ஆனந்தமா இருக்கோ அப்ப தூக்கம் வந்துடும். அவரு பிரச்சனைய கண்டிப்பா ராத்திரி படுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடாது. வேற டைம்ல பகல்ல அனலைஸ் பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வந்துக்கணும். மனசளவுலயே மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க கூடாது, எழுதி பார்க்கணும். ஏன்னா ரொம்ப ஏஜ் ஆச்சுங்கிறதுனால எல்லா ஆஸ்பெக்டையும் பார்க்க தெரியாம மறந்துடுவோம். அப்புறம் ஹஸ்பண்ட், அவரையும் கன்சிடர் பண்ணி எழுதி பார்த்து எல்லாம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா மனசு பாதி ராத்திரியில் முழிப்பு வந்தப்போ அந்த பிரச்சனை ஞாபகம் வராது. ஏன்னா நீங்க முடிவு எடுத்தாச்சு. அந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கணும், நெகட்டிவ் வராத மாதிரி. அப்படியே வரலன்னா சரி, உள்ளுக்குள்ள ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டோம், ஜபத்தை பண்ணிட்டோம், ஏதோ ஒண்ணு அப்படி பண்ணிட்டு பாடிட்டு சும்மா படுத்துக்கணும். உடம்புக்கு ரெஸ்ட்ன்னு நினைச்சுக்கணும். தூங்கினா பிரெயினுக்கு ரெஸ்ட், மனசுக்கு ரெஸ்ட். சரி, இப்போ மனசு ஒண்ணும் வேலை ஒண்ணும் செய்யல, ஜாலியா பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட பாட்டு எதையோ சொல்லிட்டு ஜபத்தை பண்ணிட்டு சும்மா படுத்துட்டு இருக்கட்டும், உடம்புக்கு ரெஸ்ட்ன்னு சும்மா படுத்துட்டுருங்க, அவ்வளவுதான். அதை பெருசா எடுத்துக்கூடாது. ஏஜ் ஆகும்போது எல்லாருக்கும் தூக்கம் குறையும், ஏன்னா தூக்கம் தேவையில்லை அவ்வளவு. அதனால
அந்த அளவுக்கு ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பாடிக்கு தேவையில்லை. அதனால அவ்வளவு இந்த புரிதல் வந்தாலே மைண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. அப்புறம் கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அந்த உணவுப் பொருள்களை எடுத்துக்குங்க. ஒரு கசகசா அரைச்சு பால்ல போட்டு குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா பால்ல கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கிறது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தூக்கத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணும். சார் அவங்க ராத்திரி எழுந்து வாக் பண்றாங்க சார், 2 மணி 3 மணி 4 மணிக்கு. அப்படி வாக் பண்ண கூடாதுமா. பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டா சுத்தமா தூக்க கூடாது. அது வெறும் காலோட செப்பல் இல்லாம நடக்குது, நரம்புகள் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும், தூக்கம் வரும்ன்றாங்க. சரி, நைட்ல நடக்கிறீங்க, கீழே தடிக்க விழுந்து கை கால் முறிஞ்சதுன்னா யார் பாக்குறது உங்கள? இல்ல நான் வந்து இப்போ இந்த நல்ல வீட்டு ரூம்லதான் நல்ல சமத்தரையில. இல்லம்மா, அது அப்படி இல்ல. உடம்புக்கும் தூக்கத்துக்கும் பிரெயினுக்கும் இருக்கிற கனெக்ஷன்ல சார்ஜ் பண்ணி விட்டுறீங்க. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? அப்படி நடக்க கூடாது. எழுந்து போய் நடக்க கூடாது. சும்மா படுத்துட்டே இருந்தா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு லைட் ஸ்லீப்பாவது இருக்கும். லேசான ஒரு கனவுகளோட லேசாவது தூக்கம் வரும். ஏந்து நடக்கலாம் கூடாது பாதி ராத்திரிக்கெல்லாம். அது பேட் ஐடியா. தூக்கம்ங்கிறது நம்ம டிஸ்கனெக்ஷன் ஆஃப் உயிர் சக்தி மேல போறதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுது. ஹைப்போ தலவஸ்ங்கிறது நிகழ்வுகளை கட் பண்ணி தூங்க வைக்குது. நீங்க திருப்பி எந்திரிச்சு நடந்த அதை நான் தூங்க மாட்டேன், நீங்களே தவறான நிகழ்வுகளை செயல்களை செய்யறீங்க. சார்ஜ் பண்ணிட்டு விடுறீங்க தலைய, பிரெயின் எல்லாத்தையும், மைண்ட் எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கிறீங்க. பிசிக்கலா நடந்து சார்ஜ் பண்ணிட்டா அப்படி எல்லாம் தூக்கம் வராது. புத்தகம் படிக்கிறதுலயோ நல்லதை நினைக்கிறதையோ அல்ல, லைட் போட்டுக்கணும், கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போய் படிச்சுங்க. கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஒரு பையன் இங்க இருக்காங்க, 2 பையன் எனக்கு. ஒரு பையன் சிங்கப்பூர்ல இருக்கான். அதே நினைச்சிட்டே இருப்பாங்க, வரலையே. அவன் 1 வருஷத்துக்கு ஒரு வருவான். பிஸியா இருக்கனால எப்பாதான் பேசுவான். 6 மாசம் 3 மாசம் கழிச்சு மெசேஜ் கொடுக்குறேன், அது டைம் இல்லை அப்படிங்கிறான். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நான் எதுவும் படிக்கிறது, அவங்க அது ஒரு மனசுல இருக்கும்போது எனக்கு ஒரு ஐயப்பாடு. அந்த குழந்தைகளை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. என்னைக்கு ஃபாரின் அனுப்பிச்சோமோ எங்க இருந்தாலும் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அவங்கள மறந்துடணும். நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான். அப்பா அம்மா கூட இருந்தேன்னா ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கோங்க. நீங்க கல்யாணம் எந்த ஊர்ல பிறந்தீங்க? உங்க அப்பா அம்மா விட்டுட்டு ஓடி வந்துடல உங்க வீட்டுக்காரர் கூட? இதுதாங்க இயற்கை விதி. அவ்வளவுதான். அப்ப அவங்க அப்பா அம்மா பாத்தாங்களா? 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு தரம் போய் பாத்துட்டு வருவாங்க. அப்படிதானே இருந்தது, அப்படிதான் இருக்கும். அது சோ நேச்சுரல். சொசைட்டில அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. அதெல்லாம் நினைச்சுக்கங்க, சரியா போயிடும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுத்துன்னா மனசு கவலைப்படாது. கவலைப்பட்டாதான் இல்லான்னு ஒரே குரூவ்ல சிக்கிண்டு தூக்கம் வர மாட்டேங்கிறது. கவலைப்படாம இருந்தா அப்படியே நேச்சுரலா தூக்கம். ஓகே, சந்தோஷமா வாழ்வோம். எனக்கு ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். கிடைக்கலையே. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே